Jean Adamson. Jean Adamson. You have come from New Jersey, America. Correct, madam? Correct. You are traveling or visiting? I'm living here in Penang You live for in 5 Penang years. for 5 years. Why do you come from there to live here, madam? Is the food is good? Yeah, that's It's right. cheap to live here? Or you married a Malaysian? No. You didn't marry a Malaysian. So you are here. Yeah. So this woman brought you here today. I'm thankful that. And you are saying a magic word is too true to be Too good to be true. believe. Too good to be true. Too good to be true. How come this fellow come here taking a piece of plastic and is giving free of charge and is doing wonders and healing everybody? Like this lady had been having headache for the past of the year, 12 years old, and she's 40 something and she's suffering so much, and we remove the pain. And Yeah. not only that, we're teaching her how to do it herself. But tomorrow she won't meet me. I won't be here to meet me. I don't want to do that. I want to teach every one of you here in this workshop so you can do it yourself. That's my intention. Good morning. Tamil Kale Walakam. Okay, wa? Tamil Kale Walakam. Very good, madam. Everybody here. Thank you for joining Pranavala Healing Workshop, Module 1, Basic Workshop in Tamil. Thank you very much for all of you joining this workshop. Thank you. Today, Pranavala Healing Basic Workshop, Module 1. Okay, right? Sir. Next, the part is Sinna Padam. Nalla Padam Nargade. என்ன பண்றாரு செங்கக்கல்ல அவரோட தலை மேல அடுக்குறாரு பாருங்க போது பாருங்க 2 3 கணக்கா 22 கல் அடுக்குவாரு பாருங்க ஒன்னு கீழே விழுகுது கீழே பார்க்க முடியாது ஒன்னு கொடுக்கலாம் கணக்கா போட்டு இன்னும் 2 முடியனால கொடுக்குறாரு பாருங்க மூத்த வெயிட் பண்றாரு ஒரு கப்ப ஆனோம் பாருங்க ஒரு சின்ன புரோக்கர் நடந்து போறாரு முக்கியமான இது ஏன் அவர் பண்றாரு எதுக்காக அவர் பண்றாரு எதுக்காக இது பண்றாரு எதுக்காக அவர் பண்றாரு அவர் எதுக்காக பண்றா குடும்பத்துக்காக பொழைக்கணும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் பிள்ளைக்கு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மாலை சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கணும் வீட்டுக்கு ரெண்ட் கட்டணும் எவ்வளவு கஷ்டப்படணும் அம்மா அப்பா சீக்கிரம் இருப்பாங்க அவங்க காசு கொடுக்கணும் எவ்வளவு கஷ்டப்படு ஏன் அவர் சொல்ற இன்னும் 2 போடு முடிய நல்ல இன்னும் 2 போடு 22 கல்லை ஏத்துறாரு 22 கல்லு அவன் நடந்து போறாரு அங்க போய் இறக்கணும் எவ்வளவு கிலோமீட்டர் 100 மீட்டர் 200 மீட்டர் நடந்து போறாரு இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க இது பங்களாதேஷ்ல மலேசியாக்காரன் செய்யவே மாட்டான் அவங்க எல்லாமே மிஷின் தான் நேர கிரீன் வரும் தூக்கி வைக்கும் டக்கு போட அங்க எல்லாம் அந்த மாதிரி தான் இறக்குவான் எல்லாம் அந்த மாதிரி தான் எதுவும் அடுக்குவாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க எதுக்காக வயிற்று பழப்பு அதே மாதிரி எவ்வளவு பேர் உலக வயிற்று பழப்பு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இது கர்மாவா எஸ் இஸ் கர்மா அதனால இந்த மாதிரி நடக்குது ஆனா இவருக்கு சில கெட்ட பழக்கம் இருக்கும் என்ன மாதிரி கெட்ட பழக்கம் புகை அடிக்கிறது டொபாக்கோ பீடி குடிக்கிறது சுருட்டு குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது நெக்ஸ்ட் தண்ணி போடுறது இந்தியாவில் ஓட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க ஆனா 6 மணிக்கு பாருங்க அது ரொம்ப ஓட்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அந்த வைன் ஷாப் திறக்கிறது டாஸ்மாக் திறக்க வெயிட் பண்ணிருப்பான்
அவன் வாங்கி குடிப்பான், இல்லாட்டி வாங்கி வச்சுக்குவான் நைட்டு குடிக்கிறதுக்கு. வேலை முடிஞ்ச பிறகு வாங்கி வச்சுக்குவாங்க. பிகாஸ் அந்த இந்தியாவில் வந்து டாஸ்மாக் வந்து 6 மணி 7 மணி திறப்பாங்க, அப்புறம் 9 மணி 10 மணி டைம் தெரியாது, ஒரு டைம் முடிப்பாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க ஆட்டோக்காரர்கள். ஆனா போயிட்டு இந்த மாதிரி டாஸ்மாக் முடிச்சுட்டு காசு முடிச்சிருவாங்க. அப்புறம் பான் சாப்பிடுறது, அப்புறம் கடன் வாங்குறது, அறியாமல் முடியாம போய் கடன் வாங்குறது. அந்த கடன் கட்ட எவ்வளவு பாடுபடுறாங்க, வட்டி எவ்வளவு வட்டி, இதெல்லாம் வந்து அவங்க தெரியாம கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட வேலை செஞ்சு அந்த காசுல அங்க போகுது. டாஸ்மாக்லயும் சிகரெட் அடிக்கிறதும், டுபேக்கோ அடிக்கிறதும், லோன் ஷாக்கும், கெட்ட பழக்கம் போகுது, கூதாடுறது. இதெல்லாம் தான் அவங்களோட வாழ்க்கை கெடுக்குது மேடம். இது நாங்க சொல்லிக் கொடுப்போம். இதை வந்து வீட்டுக்காரர் இருப்பாங்க, அவரா இருப்பார், அவரு மாற போறோமா நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதான் எப்படி மாற்ற முடியும், எவ்வளவு மாற்ற, அதெல்லாம் நாங்க ஹீலிங் கத்துக் கொடுப்போம். அது அட்வான்ஸ் கிளாஸ்ல. ஓகே, இது பேசிக் கிளாஸ். பேசிக்கா இந்த வானை எப்படி பாய்க்க போன நம்ம கத்துக் கொடுப்போம். ஓகே மேடம், சரியா? இவனும் சீக்கு வரும், கொசு கடிக்கும், டெங்கி வரும், கொரோனா வைரஸ் இவனுக்கு வரும். அவங்க அந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா மேடம் இவங்க ஈஸியா ஹீல் பண்ண, பிகாஸ் அவங்க இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து இம்யூன் சிஸ்டம்னா இருப்பு சக்தி, உடம்புல இருப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இதெல்லாம் வராது. ஆனா இவங்க கெட்ட பழக்கம்னால இது போயிடும். ஆனா கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். ஓகே ரைட்டா? ரைட். 2 6 8 10 12 14 16 18 19 இப்பதான் 20. இன்னும் முடியும்னு சொல்றான். இன்னும் முடியும். 2 ஏத்து ரைட். ஓகே, 22 கல்லு தூக்குறான். சங்க கல்லு, கப்ப ஆடும். இந்த புலத்துல நடக்கும். நம்மளால நடக்க முடியுமா மேடம்? கல்லுல நடக்க முடியுமா? எவ்வளவு தூரம் நடக்கிறான், நடக்க முடியுமா நம்மளால? ஏன் 22? இன்னும் கொஞ்சம் கூட போட்டு சொல்றான். ஏன்? அவளை கல்லு தூக்கினாதான் அவளுக்கு ஊழியம் கிடைக்கும். அவங்க காசு, அவங்க ஊழியம் வந்து அந்த கல்லோட குவான்டிட்டி, அதாவது எவ்வளவு கல்லு தூக்கணும் அவங்களுக்கு காசு கிடைக்கும் அவனுக்கு. அதை 22 போடு. 10 தூக்கலாமே, 5 தூக்கலாமே, 6 தூக்கலாமே. ஏன்? எனக்கு கூட போட்டதான் சம்பளம் கூட அவனுக்கு வச்சுக்கலாம். எங்க எல்லாம் அந்த முது தண்டுக்கு போகுது. அந்த முது தண்டுக்கு இப்ப தூக்கலாம், இப்ப தூக்கலாம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் என்ன ஆகும்? அந்த முது தண்டுலாம் போயிடும். நடக்க முடியாது, உடக்க முடியாது. ஒருத்த வந்தாரு சென்னை கிளாஸ்ல, ஒருத்த வந்தாரு. அவர் சொல்றாரு, தம்பி நான் அவ்வளவு தாக்கு தூக்குனேன், 16 கிலோ தூக்குவேன் நானு. சாக்கு. எப்ப? 5 வயசுல இருந்து தூக்குனாராம். அதான் வேலை, கூலி. தூக்கி 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 இப்ப 1 கிலோ தூக்க முடியல அவன் கையால. அந்த முதுவல் போச்சு. அது 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 பண்றதுக்கு அவருக்கு வந்து 12 லேக் தேவைப்படுதான். ஆபரேஷன் பண்ண 7 லேக்ஸ் வேணுமா ஆபரேஷன் பண்றதுக்கு? என்ன பண்ணுவாரு அவரு? இந்த மாதிரி பண்ணுவாரு. என்ன பண்ண முடியும்? எலும்புலாம் போச்சு. அந்த கிளாஸ்ல அவர் ஹீல் பண்ணி அவர் நல்லா ஆயிட்டாரு. வலி போச்சு. சொன்னேன் சார் இன்னைக்கு வலி போச்சு, ஆனா நீங்க என்ன பண்ணணும், திருப்பி போய் ஹீல் பண்ணணும். அன்னாலும் ஹீல் பண்ண, சாப்பாட மாத்தணும். புளிப்புலாம் சாப்பிடக்கூடாது. அந்த புளிப்பு சாப்பிட்டாக்கா போய் அந்த எலும்புலாம் போய் இத்து போயிடும், எலும்பு தண்டுரும். அதான் பேரு ஆஸ்டியோபோரோசிஸ். அதுக்கு மருந்தே இல்லை. Let all Tamilian know your food you eating is rubbish. எல்லாம் புளிப்பு. அப்புறம் வருவேன், நாளைக்கு வருவேன், எல்லாம் நான் போடுறதுக்கு வரேன் நாளைக்கு. ஓகே, இந்த புளிப்பு தான் உடம்புல போயிட்டு அந்த எலும்புலாம் சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு காலகட்ட வயசு 50 வயசு அந்த மாதிரி போகும்போது மூட்டெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. மாமிஸ் நல்லா உட்காந்து வேலை கடை வச்சிருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டு குழுக்குள்னு இதான் நடக்கும் உங்களுக்கு எல்லாம். கொஞ்சம் வேலை செய்யுங்க, ஆரம்பிங்க. சாப்பிட நிப்பாடுங்க. நல்லா 3 வேளை தோசை, இட்லி, சாம்பார் எல்லாம் போடுறீங்க. எல்லாம் இதான் வந்து விழுவோம் உங்களுக்கு. ஓகே ரைட். போய் சொல்லிட்டு அவங்க நல்லா திங்க் பண்ணுங்க. A father and a son sitting in a park. அப்பா அம்மாவும் ஒரு பார்க்ல உட்கார்ந்திருக்காங்க. அண்ணன் பையன் வந்து பேப்பர் படிக்கிறான் பிஸியா. அப்பா ஒரு குருவியை பார்த்துட்டாரு.
அது என்னன்னு கேக்குறாரு. அவன் சொல்றான் இது குருவின்னு. அது என்னது? நான் இப்பதான் சொன்னேன் அது ஒரு குருவின்னு. அவன் பேப்பர் படிக்கிறான். அவரு பிஸியா இருக்காரு. அவரு எவ்வளவு 1000 பிரச்சனையோ இந்த காலத்து பிள்ளைங்களா. அப்பா வயசாச்சா, என்னடா பையன் வந்திருக்கான்னு பேச மாட்டான்னு அவர் பேச வைக்கிறான். அப்பா திருப்பி கேட்கிறாரு அது என்ன அது? அப்பா நான் இப்பதான் சொன்னேன் குருவினி. SPAROW. ஏப்பா உயிரை வாங்குற? சும்மா இருக்க மாட்டியா? நான் பேப்பர் படிக்கிறேன்ல. இது என்னது? திருப்பி ஏன் இதை பண்ற? நான் ஏதோ சொல்லி எவ்வளவு சொன்னேன் உனக்கு கேட்கல. அவன் மண்ணில போலியான்னு ஏசுறாங்க அப்பாவன். பூப்பா எங்க போற? வெயிட் 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 நான் வரேன். அப்ப போறாரு. எத்தனை பேரு கேக்குறீங்க அம்மா அப்பாவ ஏமா உயிரை வாங்குற? ஏமா உயிரை வாங்குற? செத்து போக மாட்டியா நீ? எப்ப செத்து போற? கஷ்டம் பண்றாங்க வயசான காலத்துல. ஆனா நீங்க போய் பாத்துங்க, உங்க வேலையை பாத்துங்க, உங்க உடம்பு பாத்துங்க. யாரும் நீ கஷ்டப்படுத்த கூடாது. கடைசியில தாலிக்கு சொந்தமா போனோம். அவர் போயிட்டு ஒரு டைரி கொண்டு வராரு. அவர் எழுது டைரி. அங்க என்ன எழுதி இருக்குன்னா, படி, நல்லா படி, லவுடா படி, கேட்கிற மாதிரி படி. என் மகன் வந்து இன்னைக்கு 3 வயசு ஆகணும். நாங்க ஒரு பார்க்கு போனோம். அங்க ஒரு குருவி வந்துச்சு எங்க முன்னுக்கு. எங்க பையன் வந்து 21 வாட்டி குருவி குருவின்னு கத்தி கத்தி சொன்னான். அந்த குருவியை பார்த்து குருவி குருவி குருவி. ஸ்பேரோ அதாவது குருவின்னு சொன்னான். அதாவது அவங்க அப்பா வந்து நான் வந்து என் பையனை அவனை அணைச்சி முத்தம் கொடுத்தேன். அந்த மாதிரி சொல்லும் போது என் பையன் பேசுறானே குருவி சொல்றான் வாயில பார்த்து இன்னசென்ட் லிட்டில் பாய், அதாவது அறியாத புள்ளைய வந்து குழந்தைய வந்து நான் அட்டி போட்டு நான் முத்தம் கொடுத்தேன்னு சொன்னேன். அங்க பையன் வெக்கமா போச்சு. என்னடா இந்த வயசுல எங்க அப்பா பார்த்தார பாருங்க பாருங்க. அதாவது நம்மலாம் வந்து வயசானவங்களை பார்த்துக்கணும். இதான் நம்ம வேலை. எப்படி அவங்க சின்ன பிள்ளை நம்மளை பார்த்துக்குவாங்க? நீங்க பார்த்துதான் உங்க கர்மாவை நீங்க பேலன்ஸ் பண்றீங்க. நீங்க அப்படியே அலட்சியமா விட்டீங்க, அந்த கர்மா உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. இந்த பிறவில வரும், அடுத்த பிறவி வரும். இப்ப பிள்ளைங்களுக்கு நீங்க காமிச்சுதான் அவங்க செய்ய போறாங்க. நீங்க உங்க அம்மா எப்படி அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கிறோம் அதே மாதிரி அவங்க விட்டாக்கா இன்னைக்கு பேர பிள்ளைங்க தாத்தா பண்ண நல்லா இருப்பாங்க. இதை நம்ம செய்யணும். பிராணாபாலி ஹீலிங் என்ன சொல்றா? ஃபர்ஸ்ட் இஸ் ஃபேமிலி, ஃபேமிலி ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒர்க், வேலை. இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஃபேமிலி முக்கியம், வேலை ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் வந்து பிவிஹெச். அப்புறம் வந்து கத்துக்கிட்டு போய் செய்யுங்க. ஃபேமிலி கூடாதீங்க. அப்பா அம்மா பாத்துங்க, அவங்க வந்து நம்பி இருக்காங்க. எத்தனை ஃபேமிலி வந்து அப்பா அம்மா நம்பி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. அது நெக்ஸ்ட் வந்துட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது என்ன செய்யும் என்ன செய்யக்கூடாது. நம்ம ஒண்ணு வந்து ஓகே சைலண்டா இருங்க. அதாவது ஒர்க் ஷாப் மாதிரி கையை தூக்குங்க, கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவோம். அந்த நையாண்டி கேள்லாம் வேண்டாம். ரொம்ப பேர் நையாண்டியே வருவாங்க மேடம். அந்த நையாண்டில நாங்க ஆளை பார்த்து எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த நையாண்டி கேள்லாம் வேண்டாம். அவங்க பாட்டு போய் நைட்டு வேற கேட்டோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து கேளுங்க, இந்த குரூப் கேளுங்க, ஐ வில் ஆன்சர் யூ. ஓகே இப்ப இல்ல லேட்டர். Now we are not obliged. அதாவது நாங்க வந்து உங்க ஹீல் பண்ணணும்னு அந்த மாதிரி மண்ணில் எழுதி வைக்கல. ஓகே முடிஞ்சாக்கா நாங்க ஒரு கத்து கொடுப்போம், முடிஞ்சா ஹீல் பண்ணுவோம். ஆனா ஒண்ணு காமிச்சு கொடுப்போம், இதான் நீ பெயின் இப்ப ஹீல் பண்ண. சொந்தமா நீங்க செய்யணும் எல்லாம் உட்காந்து என் வாலி என் வாலி, நீங்க தான் உங்க வாலியை பாத்துக்கணும். நாங்க டீச் பண்ண நீங்க செய்யுங்க, நாங்க ஷோ கொடுப்போம். ஓகே நான் வி வாண்ட் டீச். அதாவது நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல வச்சு எப்படி இது ஹீல் பண்ண கத்து கொடுக்க வந்திருக்கோம். நீங்க கத்துக்கிட்டு உங்களை ஹீல் பண்ணிட்டு மித்தவங்க ஹீல் பண்ண ஆரம்பிங்க. அதான் எங்க நோக்கம். ஓகே குட். நெக்ஸ்ட் நோ டிஸ்கஷன் ரிலிஜன், அதாவது மதம் பத்தி பாலிட்டிக்ஸ் பத்தி நீங்க வந்து பேசக்கூடாது. நாங்க பேசலாம், நீங்க பேசுற கேட்கலாம். ஓ நீ நான் மதம் பண்றேன், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மதம் வந்து மனிதனா அதான் வந்து கிரியேட் பண்ணுது. இன்னும் புது புது மதம் வந்துட்டே இருக்கு. அது வந்துட்டே இருக்கும். தூங்குற புடா, நிக்கிற புடா, சாப்பிடுற புடா, உட்காந்து புடா, சிரிக்கிற புடா, பல மாதிரி இருக்கு. எல்லாம் ஒன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி குவானின் இருக்கு. அதே மாதிரி இந்த சிவா அந்த இன்னும் நாட் இன்ட்ரெஸ்ட். ஓகே
அதாவது மொத இந்த ரிலிஜன் வந்து உங்க உடம்பு பத்தி கத்து கொடுக்கவே மாட்டான். டயபிட்டிஸ் சொல்லவே மாட்டான். சொன்னா நீ பூஜை பண்ணு மந்திரம் பண்ண அதான் சொல்லுவான். சரி சார், அவர் ஐயர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு காலில் புண்ணு 28 வருஷமா அது நல்லா ஆகல. ஏன் தெரியும் சார், இருக்கிறது பொங்க சோறும் புதுசா சாப்பிட்டு இருக்காரு அவரு. 28 இயர்ஸ் வீடியோ வந்திருக்கு. இன்னைக்கு போய் சாப்பாடை மாத்தி எல்லாம் நல்லா ஆகுது. அவர் சொல்றாரு சார் எனக்கு டயபெட்டிக் இருக்கு தெரியுமா சார். அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்ச குருக்கள் எல்லாமே டயபெட்டிக், எல்லாம் டயபெட்டிக்ஸ். அவர் சொல்றாரு அவங்க சாப்பிடு. ஆத்தா சொன்னாலா அப்பா சொன்னாரா இதே தின்ன கூடாது, எனக்கு பூஜை பண்ண எனக்கு பூஜை பண்ணாதரா, நல்லா சீனி போட்டு நல்லா சாதத்தை போட்டு நல்ல கருப்பு சீனி போட்டு வெள்ளை சீனி போட்டு அப்புறம் என்ன மேடம் நெய்யை போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. எங்க போவோம் எல்லாம் பேங்க்ரியஸ். அந்த பேங்கஸ் ரிலிஜன் கத்து கொடுப்பாங்களா மேடம்? அப்பேற்பட்ட கோயில் இருக்கு இந்தியால, கத்து கொடுப்பாங்களா? எங்க பேங்கஸ் இருக்காது யார் கத்து கொடுப்பாங்க? யாரும் கத்து அவங்களுக்கு தெரியாது. மந்திரம் 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 என்னத்தான் மந்திரம் சொல்லுவாங்க. வாட்டர் கொடுக்குறேன் உன் தேங்காய் கொடுக்குறேன் அதான் மந்திரம். போய் நல்லா போய் சான்ஸ்கிரிட் மந்திரத்தை போய் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன பண்றாங்க. ஓகே ரைட்டா, சரி வெரி குட். ஓகே நாங்க வந்து டார்க் எனர்ஜி அதாவது செய்வன வெண் செய்வன ஒயிட் மேஜிக் சாபங்க அதை பத்தி பேசுவோம். ஓகே அது வெளியாக்குவோம். உங்களுக்கு தான் பிடிக்கலன்னா இப்பயே கிளாஸ் வெளியாகுங்க. நான் ரொம்ப மோசமான மேடம், பெரிய பெரிய வேலை பண்ணுவேன். ஓகே ரைட்டா, அந்த மாதிரி அதை பத்தி பேசுவோம். டார்க் எனர்ஜி பிளாக் மேஜிக் செய்வன அதாவது கர்ஸ்னா சாபங்கள் இதெல்லாம் பத்தி நான் பேசுவேன். ஓகே ஆத்மா பத்தி பேசுவேன். ஆத்மா போய் சில பொண்ணு ரேப் பண்ணும், ஆம்பளை ரேப் பண்ணும், நைட்ல தூங்கும் போது உருவாடும். அதை பத்தி பேசுவேன். சரியா, உங்களுக்கு பிடிக்காதுன்னா எங்க அந்த மாதிரி இருக்குன்னு நீங்க திங்க் பண்ணாதீங்க. இருக்கு, கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கு புரியலனா அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஓகே ரைட்டா, ரைட். அந்த மாதிரி ஹீலிங், சில ஹீலிங் வந்து 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சில ஹீலிங் ரொம்ப டைம் எடுக்கும். தலைவலி மூட்டு வலிலாம், தலைவலி 2 நிமிஷம். தலைவலி பல்லு வலி பீரி பெயின் அதெல்லாம் முடிச்சிடலாம். ஆனா இந்த மூட்டு வலி, இந்த என்னது என்லார்ஜ்மென்ட், இந்த யூட்ரஸ் சம்பந்தப்பட்டது, கேன்சர் சம்பந்தப்பட்டலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா நீங்க தான் ஹீல் பண்ணணும். அதுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். ஓகே ரைட்டா, ஓகே ரைட். சம்டைம்ஸ் சில ஹீலிங் வந்து உங்க சாப்பாடை மாத்தி தான் ஆகணும். நீங்க சாப்பாடை மாத்திர ஒன்னும் ஆளுங்க சாப்பாடை மாத்திட்டு நல்லா இருக்காங்க. அவங்களோட வீடியோ நாங்க போட்டிருக்கோம். நேரா போயிட்டு சாதம் விடுங்க, புளிப்பெல்லாம் விடுங்க, நெல்லிக்காய் சாப்பிட விடுங்க, எல்லாம் மாறி வரோம் மேடம், மாறி வரோம். ரைட்டுங்களா, ரைட். நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒர்க் ஷாப் போயிடலாம். எங்க நாங்க பேசுற ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இப்பயே காசு கொடுத்து போயிருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே நோ ப்ராப்ளம். அப்படி காசு கொடுத்தா காசு வாங்கிட்டு போயிருங்க, நோ ப்ராப்ளம். ரைட். ஓகே நோ விஐபி ட்ரீட்மெண்ட். அதாவது விஐபிலாம் நாங்க எல்லாமே எங்க கண்ணுக்கு எல்லாமே ஆத்மாக்கள். இந்த ஆத்மா எல்லாமே அவங்களோட கர்மாவை வந்து சரி நிலைப்பட்டு வந்திருக்காங்க. அதனால நாங்க கத்து கொடுப்போம். இது எப்படி சில பேர் கத்து கொடுப்போம். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சாக்கா உங்களுக்கு நல்லது. மேடம் இந்த நான் விஐபி நான் தான் முதல்ல பார்க்கணும், அது பிடிக்காத வேலை. இந்தியாவில் ரொம்ப நடக்கும் அந்த மாதிரி. நாங்க விஐபி எங்களுக்கு தனியா பார்க்கணும், அதெல்லாம் ஒன்னே இல்லை மேடம், எல்லாம் ஆத்மாக்கள் தான். இன்னைக்கு விஐபி நாளைக்கு எங்கேயாச்சும் கோயிலுக்கு வந்து பிச்சை வாங்கிட்டு இருப்பாங்க. திரும்ப உங்களுக்கு எத்தனோ ராஜா பத்திரம் எல்லாம் பிச்சை வாங்கிட்டு இருக்காங்க கோயில. அவங்க அட்டூழியம் பண்ணிருக்காங்க ராஜாங்கள். அந்த காலத்துல போயிட்டு ஒரு நாடு எடுத்து எல்லாம் அவன் திருடனுங்க மேடம். அந்த காலத்துல ராஜாங்கெல்லாம் திருட போய் திருடுவாங்க எல்லாத்தையும். எடுறா அந்த பொம்பளை கொண்டு வா வீட்டுக்கு, அந்த பொம்பளை எல்லாம் கொண்டு வந்துருவானுங்க. யாரு பாய்ப்பா இதெல்லாம் தெரியுமா மேடம்? நார்த்தில் என்ன பண்ணும், அந்த பொம்பளைங்க போய் நெருப்புல எரிப்பாங்க. ஏன் எரிப்பாங்க? அவங்களும் எரிப்பாங்க. ஏன் அந்த மாதிரி இன்னொரு ஆள் வந்து வரக்கூடாது, அந்த எங்க சிம்மாசனம் வந்து தோத்து போச்சு, அந்த மாதிரி வரும்போது பொம்பளை அந்த மாதிரி எல்லாம் போய் எரிப்பாங்க. அந்த நார்த் இந்தியாவில நடக்கும் அந்த காலத்துல. இதெல்லாம் தப்பு தானே மேடம்? ஏன் தெரியுமா? இன்னொரு பொருள் மேல ஆசை, அங்க புடி அவங்க எடுக்கிறான். இதே மாதிரி தானே இப்ப சைனாவும் இந்தியா நடக்குதுல போரு. எனக்கு இடம் கூட எனக்கு கிட்ட வந்துட்டு இருக்கான், குடு செத்து போறாங்களா? இதானே பாகிஸ்தான் இந்தியா சண்டை. ஏன் எத்தனாவது சங்கம் பாகிஸ்தானும் காஷ்மீருக்கு எனக்கு நிலம் வேணும்னு சண்டை போட்டாங்க. இருக்கிறது சண்டை போட்டது தானே. அதே மாதிரி அந்த காலத்துல எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்களாம். அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ராஜாங்கள் எல்லாம் உட்காந்து பிச்சை வாங்க, அதே பிச்சை வாங்கியிருக்காங்க. நான் சொல்லிருக்கேன் இவன் இந்த ராஜான்னு. அந்த மாதிரிலாம் நடக்கும், அதான் கர்மா. சோ இன்னைக்கு விஐபி, நாளைக்கு நோ கேரண்டி. கேரண்டியா விஐபி வரும். இன்னைக்கு நீங்க பிரச்சனை என்ன வேணும் பண்ணலாம். அது பண்ற அட்டோல் இந்த பிரிவில் அடுத்த அதான் நோ விஐபி எல்லாமே உண்டு. எங்க டீச்சிங் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதாவது நன்கொடை, அதாவது
பணம் இல்லாதவங்கள வரலாம், பணம் எல்லாமே வரலாம். நாங்க பணம் செலுத்த மாட்டோம். நீங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம், அந்த பாக்ஸ் என்னன்னு நீங்க போடுங்க. அதான் இங்க பேரு கிராட்டிடியூட். டொனேஷன் இல்ல, கிராட்டிடியூட். ஓகே மேடம்? அதான் நீ போட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பேர் நாங்கள் நண்பர் கொடுத்தேன், அதை ரொம்ப நன்றி செலுத்துறேன். அதனால நான் ரொம்ப கிளாஸ் நடத்துறோம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். காசு இங்கே அனுப்பேன் காசு. சார் இது காசு வேணும் சார், சாப்பாடு காசு வேணும் சார், டீக்கார காசு கேட்கறேன் சார், பேனர் காசு கேட்கறேன் சார், எல்லாம் இங்கே அனுப்புவேன் மேடம். ஒரு காலத்துல ரொம்ப காசு போட்டுருக்கோம். ஏன் உங்க மக்கள் நல்லா இருக்குதா மேடம்? மூட்டு வலி வரக்கூடாது, வீட்டுல பிரச்சனை வரக்கூடாது. செய்வனுக்கு எவ்வளவு காசு போடுறீங்க மேடம், எவ்வளவு காசு செய்வனுக்கு கூட அதெல்லாம் நாங்க வந்து ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. அதாவது ஹீலிங் கேட்கும் போது நம்பாதவன் ஹீலிங் கேட்காதீங்க. வராது கேட்கறது நம்பிக்கை நான் வர மாட்டேன், நான் போக மாட்டேன், அவங்க எல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. டைம் வேஸ்ட். அவங்க கர்மா அவங்க பாத்துக்கணும். உங்க கர்மா நீங்க வீட்டுக்கார வரலையா விடுங்க, வீட்டுக்காரி வரலையா விடுங்க. உங்க கர்மா நீங்க பாத்து அடுத்த பெரிய நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓகே மேடம்? இதெல்லாம் பண்ணுங்க. புள்ள வரலையா விட்டுருங்க. சரியா? அவங்க கிரி, அவங்க கர்மா அதை விட்டு வந்தா நீங்க நல்லா ஆகும். உங்க வேலை முடிச்சிட்டீங்க, சாப்பாடு போட்டீங்க, பிள்ளை பத்தீங்க, ஸ்கூல் அனுப்பிட்டீங்க, வேலை பத்துங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேல வந்து அவங்க கர்மா பார்த்து போக வேண்டியது. நான் கல்யாணம் பண்ணல விட்டுருங்க. நீங்க கஷ்டப்படாதீங்க, உங்க உடம்பு நீங்க பாத்துங்க. ஓகே மேட்? சரியா? ரைட். Now everyone can heal with the prana healing wand. எல்லாரும் குணப்படுத்த முடியும் இந்த வாண்ட வச்சு. 5 வயசு குழந்தை கூட பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு. 5 வயசு குழந்தை பண்ணலாம். ஓகே ரைட். அது மாதிரி இவ்வளவு வாண்ட்ஸ் இருக்கு, எல்லா கலர் இருக்கு. பாத்தீங்களா மேடம்? எல்லாம் இருக்கு. வெள்ளை, ப்ளூ, பச்சை, கோல்ட் கலரு, பர்பிள், கிரீன், ரெட்டு, அப்புறம் வெள்ளை. இது ஸ்பெஷலா வெள்ளை செஞ்சிருக்கோம். ரொம்ப பேர் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நல்லா இருக்கு சார், நல்லா சொல்றாங்க. ஆனா யாருக்கு கொடுக்குறாங்க? ஒருத்தங்க தான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுக்குவாங்க. வச்சு அவங்க நல்லா ஹீல் பண்ணாது. நல்லா இருக்கு சார், எனக்கு நல்லா ஹீல் பண்ணுவாங்க. அது பண்ணு ஏன் கேக்குறீங்க? சோ அந்த மாதிரி பிங்க் கலர் வாண்ட். பிங்க் வந்து ஃபார் லேடிஸ் மட்டும் தான். ஏன் மேடம்? லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பல மாதிரி பிரச்சனை, மாத வலி, அப்புறம் பிரெக்னன்சி, அப்புறம் டெலிவரி, அப்புறம் மெனோபாஸ், பீரியட் வரது, ஹார்மோன் இம்பேலன்சஸ், யூட்ரஸ் ப்ராப்ளம், ஓவரி ப்ராப்ளம், எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம், அடினோசிஸ் ப்ராப்ளம், பல ப்ராப்ளம் இருக்கு மேடம். இந்த யூட்ரஸ்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ், அதுக்காக ஸ்பெஷலா கொடுத்தாங்க பிங்க் கலர் வாண்ட் ஃபார் லேடிஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஃபாஸ்டா ஹீல் பண்ணும். இது நீங்க வச்சு 10 பேர் ஹீல் பண்ணலாம். நீங்க யாரும், ஆனா ஆம்பளைங்க இதை ஹீல் பண்ணக்கூடாது. அவங்களுக்காக இது செய்யல. இது லேடிஸ் பண்ண ஒண்ணு ஆம்பளை கேட்கறாங்க. சரி எங்களுக்கு ஒரு வான் கொடுங்க சார். முதல்ல வீட்டு கதையை பார்த்துக்க, உங்க பிள்ளைய பார்த்துக்க, எல்லாம் சரியா போயிடும். அதை பண்ண மாட்டாங்க மேடம். எல்லாம் ஊரு பேர் சுத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணி பிரச்சனை பண்றாங்க. அவங்க தான் பெரிய பிரச்சனை நான் தெரிஞ்ச வரைக்கும். லேடிஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனா ரொம்ப குறைவு பண்ண. ஓகே மேடம்? அவ்வளவு பேர் கேட்கிறேன், எந்த ஆம்பளை கூப்பிட்டு வைஃப் பிரச்சனை ரொம்ப குறைவு. ஆனா எவ்வளவு லேடி கூப்பிட்டு சார் என் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு சார், பேச ரொம்ப தண்ணி போட. எந்த பொம்பளை தண்ணி போடுது மேடம் தமிழ்நாட்டுல? எந்த பொம்பளை பீடி குடிக்குது, சரி குடிக்க மேடம் இருக்கா மேடம்? அவங்க அகராஜியான பொண்ணு. அது படத்தை காமிப்பாங்க, ரொம்ப அகராஜியான பொண்ணு. அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து அதெல்லாம் சேலை கட்டாதீங்க, அதெல்லாம் டட்டு அங்க டட்டு போட்டு உட்காந்துருங்க, அதெல்லாம் கிட்ட கொண்டாடுங்க. அதெல்லாம் சரியான அவுட், வேஸ்ட். மேடம் டட்டு போடுற பொண்ணே வேஸ்ட் மேடம், வேஸ்ட். டட்டு போடுறா இன்னர் கனெக்ஷன் ஒரு குறைச்ச வந்து அவங்க வேற மாதிரி கொண்டு போவாங்க. ஓகே ரைட்டுங்களா? ரைட். நோக்கம் தூர நோக்கமா? தூர நோக்கம் என்னன்னா எல்லாம் சந்தோஷம், எல்லா குடும்பமும் இந்த வானை வச்சு சந்தோஷமா இருக்கணும். அதான் every family to be happy and healthy life. அதாவது ஆரோக்கியம் வந்து சந்தோஷமாக நாங்க எதிர்பார்க்கணும். அதான் எங்க தூர நோக்கம், விஷன். எவ்ரி ஃபேமிலி. இன்னைக்கு வரைக்கும் மேடம் எத்தனை ஃபேமிலி சொல்றாங்க சார், மருந்தே எடுக்குது சார், நல்லா இருக்கு சார், நல்லா சூப்பரா இருக்கு சார், மருந்தே இல்லை சார், எல்லாமே நல்லா இருக்காங்க சார், எதனா நான் வானை ஹீல் பண்ணுவேன் சார். அந்த மாதிரி நடக்குது சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அவர் விஷன். ஓகே, எல்லா மனிதர்களும் இறைவனா படுத்தவங்க, எல்லாம் உணர்தான் படுத்தவங்க. அதனால நம்மளே ஹீல் பண்ணலாம். அதான் எங்களோட தூர நோக்கம். Every human being can heal themselves. அதாவது ஏன் ஹீல் பண்ணோம்னா தப்பான வளமுறைகள், லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, தப்பான வாழ்க்கை முறை, சாப்பாடு, எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள். மாமியா வாவைய, இன்னைக்கு நீ மாமியா,
இன்னைக்கு ஒரு பொண்ணு, நாளைக்கு நீயே மாமியா ஆக போற, மாமியா அந்த மாதிரி நானும் பண்ண போறேன், அந்த மாதிரி தெரியல, அவ பண்ணாலும் அவ போட்டோம், நான் வந்து ஒரு நல்ல மாமியா இருக்கணும், நான் ஒரு நல்ல மருமகளா இருக்கணும், அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சா உலகத்துல இப்ப இந்தியாவில பிரச்சனையே இருக்காது. ஓ நான் கஷ்டப்படுறேன், அதே மாதிரி வர மக்கள் கஷ்டப்படணும், மாமியாவா மோசமானவா, அது மாதிரி ஒரு தோற்றம் போட்டு நீங்க வரீங்க, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க மாத்தணும். அந்த மாதிரி தான் இப்படிதான் நம்ம பிரச்சனை வருது. ஓகே ரைட், சாப்பாடை மாத்துங்க, நிச்சயமா உடல் மாறும். ஓகே ரைட். நெக்ஸ்ட், எல்லா ஃபேமிலியும் மஸ்ட் பி ஹாப்பி, எல்லா குடும்பமும் உலகம் போல சந்தோஷமா நான் எதிர்பார்க்கிறோம். குறிக்கோள், எங்க குறிக்கோள் என்னன்னா, அதாவது ஹெல்த் இஸ் பர்த் ரைட், அதாவது நம்மளோட ஆரோக்கியம் வந்து நம்மளோட உரிமை, இந்த பெறப்பட உரிமை. அதனால பிராணவாயு ஹீலிங் வந்து இந்த வாண்டை வந்து எல்லாத்துக்கும் இலவசமா கொடுத்து நாங்க கத்துக்க கொடுக்குறோம். அவ்வளவுதான். யாராவது காசு கேட்டாக்கா நீங்க சொல்லுங்க சார், அவர் காசு கேட்கறாரு சார், வாண்டை விற்கிறாரு சார், சொல்லுங்க, நாளைக்கு விளையாக்கிடுவோம். இன்னைக்கு நான் வேலை செய்யறேன், அந்த சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாதி காசுலாம் எடுத்து இதெல்லாம் பண்றோம், அப்படி எடுக்க நன்கடை வரும், அதை சேர்த்து நாங்க எல்லாம் பண்றோம். ரொம்ப பேர் நன்கை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு, ரொம்ப நன்றி சொல்றேன். ஓகே, அதை வச்சு நாங்க உலகம் பூரா சுத்தல போயிட்டு கத்து கொடுக்குறோம். அர்ஜென்டினா வரைக்கும் போயிருக்கோம், மெக்சிகோ போயிருக்கோம், அங்க ஒரு குரூப் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் அண்ணாடும் போனா, ரொம்ப தூரம், காசு ரொம்ப தேவைப்படுது. இந்தியா கிட்ட ஒரு அர்ஜென்டினா ஒரு வாட்டி போட்டாக்க மேடம், இந்தியாவுக்கு 7 வாட்டி போயிடலாம். இது எப்படி 7 வாட்டி வந்து போயிடலாம் பிளைட்ல, ஒரே வாட்டி தான் போலாம். ஒரே வாட்டி போயிட்டு கூட ஒரு 2 கிளாஸ் நடத்துவோம், திருப்பி வந்தோம், போயிட்டு வரதுக்கே ஒரு வாரம், ஒரு 7 நாள் 10 நாள் ஆயிரும், போற டைம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி இந்தியாவில மேடம் ஒரு வாட்டி மெக்சிகோ போனாக்கா 7 வாட்டிக்கு இந்தியாவுக்கு வந்துடலாம். சொன்ன இந்தியா போகணுமா மெக்சிகோ போகணுமா? அங்கெல்லாம் கிறிஸ்டிய மக்களுங்க, இங்க தமிழ் மக்களுங்க பிரச்சனையோட அவன் பேசுறான், இங்க சோறு சாப்பிடுறாங்க, அங்க வந்து சோளம் சாப்பிடுறான், அவங்க வேற பிரச்சனை, உங்களுக்கு வேற பிரச்சனை, அவங்களாம் டிஃபரன்ஸ், எல்லாம் ஒரே பிரச்சனை தான், மூட்டு வலியெல்லாம் அங்கே அதே மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சோளம், எல்லாம் காலம் சோளம். நீங்க ரொட்டி பண்றீங்க, நீங்க தோசை பண்றீங்க, அது தோசை வந்து மாவு போட்டு அரிசியும் சோறும் போட்டு நீங்க உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்ப அந்த உளுந்து போடலாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஓகே, அவன் என்ன பண்றான், அதே தோசை பண்றான், ஆனா இது என்னது சோளத்துல அவங்க வேற ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான், அவங்க வேற ப்ராப்ளம், ஆனா ப்ராப்ளம் அதே மாதிரி ப்ராப்ளம் தான். பிகாஸ் சாப்பிடனால அவன் நீங்க பால் குடிப்பீங்க, அவன் சீஸ் சாப்பிடுவான், காலங்கால சீஸ், சீனி, பீன்ஸ், நீங்க பருப்பு, அவன் வந்து பிரவுன் பீன்ஸ் அவன் சாப்பிடுவான், எல்லாம் ஒண்ணுதான். அவன் பண்ணி தருவான், நீங்க பண்ணி தர மாட்டீங்க, அதான் டிஃபரன்ஸ். அந்த மாதிரி பல மாதிரி ஸ்டைல், நம்ம லைஃப் ஸ்டைல் தான், அதாவது நம்ம வாழ்க்கை முறையில தான் நம்ம இந்த மாதிரி வியாதிலாம் வருது. ஓகே ரைட்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு மிஷன். அவன் என்ன மிஷன் தான், பிராணவாயு இந்த வாண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க பாக்குறோம். எவ்ரிபடி யாராச்சும் வந்தாக்க நாங்க வாண்ட் கொடுப்போம், நோ ப்ராப்ளம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்படி காணா போயிட்டா கூட நீங்க திருப்பி கொடுப்போம் இல்லை. ஆனா அடிக்கடி காணா போனாக்கா அது நையாண்டி நாங்க கொடுக்க மாட்டோம். சரிங்களா, நாங்க கேட்போம், உடையும் சில ஓன் உடையும், என்னமா சில தீய சக்தி வீட்டுல இருக்க தீய சக்தி ஓன உடைக்கும், நடந்திருக்கு. சில தீய சக்தி உடைக்கும், அதெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்ண பார்ப்போம். ஓகே, எவ்ரி ஹோம், அதாவது எல்லா வீடுங்களும் இந்த ஓன் இருக்கணும், எடுத்து டக்குன்னு வச்சிடணும். சாமியால வைக்கிறேன், சாமியால வச்சிருக்க மாட்டேன், எல்லாரையும் இந்த ஓன மேல வைங்க, எல்லாத்தையும் இங்க பாருப்பா, எல்லாம் போங்கப்பா, உங்களுக்கு வச்ச ஒண்ணும் வரல, இந்த ஓனை வச்சுங்க, அதை வச்சு அப்பப்ப ஹீல் பண்ணுங்க, வச்சிருங்க. ஓகே தேங்க்யூ, வச்சிருங்க, சரியா போச்சு மேடம். இதை செய்யுங்க மேடம், நல்லா ஆரோக்கியம், சாப்பாடை மாத்துங்க. வீட்டுல வந்து ஊர்க்கா வரக்கூடாது, வீட்டுல மாங்காய் தேங்காய் ஊர்க்காலாம் ஒண்ணு வரக்கூடாது. தேங்காய் ஓகே, பட் நாட் தேங்காய் ஊர்க்கா. ஓகே மேடம், தேங்காய் ஊர்க்கா இருக்கா மேடம்? இல்லையா, தேங்காய் ஊர்க்கா இல்ல, எல்லாம் ஊர்க்கா தானே. ஓகே ரைட்டா, சரி, வெரி குட். சோ ரிமெம்பர் திஸ், எல்லா வீடுங்களும் ஒரு ஓன் இருக்கு எதிர்பார்க்கும். அதாவது மேடம் ஒரு ஊருக்கு போனேன், கடலூருக்கு. இது வந்து ஒரு 8 வருஷம் முன்னுக்கு போன மேடம் ஊருக்கு. அங்க கிளாஸ் நடத்தவர், அவன் கிளாஸ் முடிச்சுட்டு சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், நான் செய்யப்படுறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு 10 ஓன் எடுத்தேன், கொடுத்தாங்க, வச்சுக்கப்பா, யாராவது கொடுத்து ஆனா கத்துக்கொடு ஓரா கிளைன்சிங். இதை அப்பெல்லாம் யூடியூப்ல இல்ல, ஆரம்பத்துல கொடுத்தேன், அவர் கொடுத்து போயிட்டாரு. ஒரு 6 மாசம் கூப்பிட்டாரு, அண்ணே நான் உங்களை ஷேர் பண்ண போறேன். என்னப்பா இது, ஒரு பையனை போய் கொடுத்தேன், அவங்க ஆஸ்மா, ஒரு மாசத்து மருந்து மட்டும் 7000 ரூபாய், 4000 ரூபாய். அந்த ஆஸ்மா மருந்து வந்து 4000 ரூபாய் மாசம். ஆனா சம்பாதி 7000 ரூபாய் மேடம். 7000 ரூபாய் சம்பாதிச்சு 4000 ரூபாய் வந்து காசு போச்சு மருந்துக்கு, ஆஸ்மா மருந்துக்கு. என்ன பண்ண பையன், 3000 தான் போக்கையில இருக்கு, குடும்பத்தை பாத்துக்கணும்.
இவர் போயிட்டு வானை கொடுத்து ஹீல் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த பையன் ஹீல் பண்ண 2 வாரம் ஆஸ்மா நல்லாச்சு. ஆஸ்மா நல்லாச்சு. என்ன பண்ணா, இந்த சாமியை வச்சு இதை கூப்பிட ஆரம்பிச்சான். நான் என்ன சொல்லணும், இதை வச்சு இவன் கூப்பிட ஆரம்பிச்சான். இதான்ப்பா எனக்கு வாழ்க்கை, இவ்வளவு பூஜை பண்ண, இவ்வளவு இது பண்ண, என்ன பண்ண. அதாவது மேடம், நீங்க பூஜை பண்றீங்க, ஏன் சாம்பிராணி போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அந்த சாம்பிராணியே அந்த வாடையும் அந்த புகையும் மூக்குள்ள போயிட்டு லங்ஸ் கட்டு போறோம். அது தெரியுமா உங்களுக்கு? நல்லா வாசுது. இது இந்த வாசம் எல்லாம் கார்பன் மோனாக்சைடு, எல்லாம் பார்ட்டிகல்ஸ், எல்லாம் குப்பைங்கள், கண்ணுக்கு தெரியாத குப்பைங்கள். ஒரு சிகரெட் தான் வெளியே, எல்லாம் குப்பைங்கள், எல்லாம் பார்ட்டிகல் that you cannot see with your eyes. எல்லாம் போய் லங்ஸ்ல போய் ஒட்டிக்கும். அதே மாதிரி லேடி சொல்றாங்க, அவர் பூசல் பட் லங்ஸ் டிசீஸா. பார்த்தாக்கா நல்லா கதவு நல்லா பூஜை 2 வாரம் பூஜை பண்ணுவாராம். அவ்வளவு ஊதுபத்தி, அவ்வளவு இது எல்லாம் இங்க போவோம், லங்ஸுக்கு போவோம் மேடம். சரிங்களா? அந்த பையன் என்ன பண்ணா, சாமி ரொம்ப திடீர்னு ஒரு அந்த ஒரு நெருப்பு வந்துச்சான். அவங்க எல்லாம் வந்து இது மாதிரி இந்த மாதிரி அந்த இதுல இருப்பாங்க, குடிசைல இருப்பாங்க மேடம். எல்லாம் வீடு எழுதி, அவரு வீடு தவிர எழுதியான். அவன் என்ன சொன்னா, சார் ஒண்ணு சார், இந்த வான் என் வீடு காப்பாத்து சார் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு மேடம். அந்த மாதிரி நடந்துருக்கு சார் வீட்டுல. நம்பிக்கை இல்ல மேடம், சம்திங் டிஃபரெண்ட். இந்த நம்பிக்கை இல்லை, இல்ல இந்த நம்பிக்கை தோற்றம் அப்படி வெள்ளக்காரன் சொல்லுவான், படிச்சவன் சொல்லுவான், சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவான், இது சம்திங் டு நத்திங். இது நம்பிக்கை இல்லை. இந்த கிளாஸ் முடிங்க உங்களால 6வது முடிவு அப்புறம் தெரியும் உங்களுக்கு இது என்ன ஜாமா, என்ன ஐட்டம், இது ஏன் அப்புறம் புரியுது. ஏன் நான் கஷ்டப்படு உலகம் பூரா போய் செய்யுங்கப்பா. எனக்கு ஒரு லாபம் இல்லை மேடம், என் டைம் வேஸ்ட் தான். அதான் இந்த பிறகு ஏதோ ஒரு கர்மா, இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும், மக்கள் நல்லது செய்யணும், ஒரு சிம்பிளா ஒரு டூல் கொடுக்கணும். நான் வந்திருக்கேன் இன்னைக்கு, அதை நீங்களா தான் என்னை ஹெல்ப் பண்ணும். சரியா? நான் எவ்வளவோ கொடுத்துட்டேன். Maybe about almost 300,000 won we have given away. இது மேடம், சோ நீங்களா வந்து இன்னும் 3 மில்லியன் ஆகணும், அதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ரைட்டா? சோ உங்க வேலை இருக்கு, நீங்க தான் பண்ணணும். ஓகே ரைட்டா? வெரி குட். அந்த மாதிரி எவ்ரி ஹோம், எல்லா வீடுகளும் இந்த வாண்ட் இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, இந்த வாண்ட் வந்து டீச்சர்ஸ் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாண்ட் வந்து நான் கிளாஸ் இது கிடைக்கும். இது கொஞ்சம் பவர் கொஞ்சம் கூட, கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கூட, அவ்வளவுதான். ஓகே, பட் 2 வேலை செய்யும். இது கொஞ்சம் சுருக்கா வேலை செய்யும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வெரி குட். அதாவது இந்த வாண்ட் வந்து உலகம் பூரா போயிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். This wand is for everybody around the world. Next it. அதாவது நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் வலியோட இருக்கணும். Everybody must be pain free. எல்லாரும் வலி இல்லாம இருக்கணும். இது பிசிக்கல் பெயின், இமோஷனல் பெயின், மென்டல் பெயின், ஸ்பிரிச்சுவல் பெயின் ஒண்ணு இருக்கு மேடம். கண்டப்ப போயிட்டு போகும்போது குண்டலி ஏத்துற பைத்தியக்காரனா இருப்பான். அந்த ரொம்ப பேர் பார்த்திருக்கேன் மேடம். இங்க போயிட்டு அந்த குரு போயிட்டு இந்த குரு போயிட்டு நான் குண்டலி ஏத்தி இருப்பான் மேடம். ஏத்தும் போது என்னாச்சும் ஆகும், அவங்க அப்படியே முதல்ல குருக்கே குண்டலி ஏத்தாம இருக்கும். அவர் ஏத்தி விட்டாரு, எந்த ஏவரை விட்டாலும் தெரியாது மேடம். அந்த பையன் எவ்வளவு பேர் கஷ்டம், எல்லாம் ஏதோ ஒரு கதையை போட்டு ஓட்டிருக்காங்க மேடம். அங்க அதை மாட்டினதான். அதே மாதிரி everybody must be pain free. Physical pain, emotional pain, mental pain and spiritual pain. Okay, so நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, every person, எல்லாரும் வலி இல்லாம வாழணும், மூட்டு வலி இல்லாம இருக்கணும், தலைவலி இருக்காம இருக்கணும். எல்லா மிருகங்களும் வலி இல்லாம இருக்கும், மிருகங்களும் கஷ்டப்படுது. every plant need to be pain free. அதாவது செடிங்களும் வலி இல்லாம, அந்த மாதிரி வலி வேற வலி. ஒரு மரத்தை மட்டும் அதுக்கு வலி தெரியும், அது ஃபீல் பண்ணும். இன்னொரு மரம் ஃபீல் பண்ணும், என்னடா வெட்டிட்டு போறாங்களான்னு. தேவையில்லாம வெட்டாதீங்க. அப்படி வெட்டினா கூட அந்த காம்பு எடுத்து அந்த விதை எடுத்து இன்னொரு போய் மாட்டி நடுங்க, அதுல புல்ல வரும். அண்டர்ஸ்டாண்ட் மேடம்? வெட்டி போடாதீங்க, அந்த காம்பு எடுத்து போடாங்க அது பாட்டு முளையும். then is a balance of karma. எல்லாம் வெட்டி போடாது, எல்லாமே வலி இல்லாம இருக்கணும். மனிதர்கள் இருக்கணும், மிருகங்கள் இருக்கணும், செடிகளும் வலி இல்லாம இருக்கணும். ஓகே ரைட்டுங்களா? ரைட். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் பெயின், வியாதி மாறி நம்பர் 1 பிசிக்கல் பெயின், அதாவது நம்மள உடல் வலி. நெக்ஸ்ட் வந்து இமோஷனல், இதான் நம்ம இருக்கு உணர்வு ரீதியான வலி. நெக்ஸ்ட் வந்து மன வலி.
மனவலி, மென்டல் பெயின். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சாதாரண வலி, பிசிக்கல் பெயின். எப்படின்னா வலி உடம்புல வர வலி, தலை வலி. நெக்ஸ்ட் பல்லு வலி, மாத வலி, கேஸ்ட்ரிக் அதாவது கேஸ்ட்ரிக் பெயின், வாயு பிடிப்பு. நெக்ஸ்ட் வயிற்று புண்ணு. ரைட்டா? கேஸ்ட்ரிக்னா நம்ம சாப்பிடனால அப்படியே வெளியே வரும் வெளியே. நெஞ்சு கரிக்குது, நெஞ்சு கரிக்கு சொல்லுவாங்க, நெஞ்சு கரிக்குது, அந்த மாதிரி வரும். ஆசிட், ஆசிட் தமிழ் என்ன பண்ணுறது? ஆசிட் இல்ல மேடம், அது பேருக்கு மேடம் ஆசிட்டுக்கு புளிப்பு தன்மைக்கா, புளிப்பு தன்மை இன்னும் இருக்கும். அந்த மாதிரி வரும் வெளியே. கேஸ்ட்ரிக் பெயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும். சில ரொம்ப மோசமான உள்ளுக்கு வயிற்றுல புண்ணு வரும். அது அந்த அந்த உணவு குழாயில கூட புண்ணு வர வாய்ப்பு இருக்கு. உணவு குழாயில புண்ணு வரும். ஏன்? இந்த ஆசிட் வந்து சாப்பிட்றோம். ஏன்? நம்ம தப்பான சாப்பிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரோசன் நீ பெயின், மூட்டு வலி, காது பாதம் வலிகள். நெக்ஸ்ட் ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த ஷோல்டர் வந்து இங்கெல்லாம் வலி, கை தூக்க முடியாது, தூக்க முடியாது, இங்கெல்லாம் வரும். ஓகே, சாதாரண படிங்க. ஓகே, காமன் பெயின். எல்லாத்தையும் என்னன்னா மருந்து. என்ன மாத்திரை? பெயின் கில்லர், வலி போக்குற மாத்திரைகள். அவ்வளவுதான். இது வாழ்க்கை பூரா நீங்க எடுத்துட்டே இருக்கணும். வேற வழியே இல்லை. வாழ்க்கை பூரா நீங்க இதை எடுத்துட்டே இருக்கணும். மூட்டு வலிக்கு வாழ்க்கை பூரா, தலைவலிக்கும் வர, ஆனா நம்மள உடம்ப குணப்படுத்தாது. நீங்களே மாறினாதான் குணப்படுத்தும். ஓகே, எஸ், வலி போக்கும். சில வலி போவே போவாது, அவ்வளவு மோசமா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் பிசிக்கல் பெயின், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு வலி. அதாவது வலி தெரியாது, ஆனா ஏதோ உள்ளுக்கு ஓடிட்டு இருக்கு. எப்படி? சுகர், இனிப்பு நீர், சுகர் ரொம்ப அதிகமா ஆச்சு பிரைட்ல, ஆனா தெரியாது. கண்ணு மங்களாகும், புண்ணு ஆறாது, ஒண்ணுனா நம்மா இருக்கும், சொரணம் இருக்காது, தூக்கம் வராது, பாடி வெயிட் குறைஞ்சிட்டே போவோம். ஒரு பையன் அந்த மாதிரி தான். அவனுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்குமா, ஒன்னும் வர முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர் சொன்னாங்க, யோகா சொன்னாரு, நீ போய் செக் பண்ணு. செக் பண்ணும் போது மேடம், பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு ஹெச்ஐவி ஸ்டூடெண்ட், ஹெச்ஐவி பேஷண்ட். அவன் திடீர்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஹெச்ஐவி அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா உடம்பு சோர்வா இருந்துச்சு, இன்னும் சரி வரல, தூக்கம் சரி வரல. அப்புறம் போய் பார்த்தாதான் ஹெச்ஐவி பாசிட்டிவ். இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. அதனால்தான் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 45 வயசு மேல ஒரு வருஷத்துமாவது பிளட் டெஸ்ட் பண்ணணும். 55 வயசு மேல ஒரு வருஷத்துக்கு 2 வாரம் பிளட் டெஸ்ட் பண்ணணும். அந்த பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லும், யூரிக் ஆசிட் ஹையா இருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், பிளட்ல என்னென்ன இருக்கு, ரொம்ப ஃபேட் இருக்கா, ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளே மாத்திக்கலாம். வெயிட் பண்ணாதீங்க, இதெல்லாம் நம்ம சொல்லாது. திடீர்னு பிடிக்கும் எங்கேயாச்சும், அப்ப பார்த்தாக்கா வேற கேன்சர் மார்க்கர். இது ரொம்ப எளிமையானது. இப்ப எங்க ஊர்ல வந்து ஒரு 240 ரிங்கில பண்ணிடலாம். இன்னைக்கு ரத்தம் கொடுத்தாக்கா நாளைக்கு மத்தியானம் எல்லாம் வந்துடும். கண்டுபிடிக்கலாம், ஓ என்னென்ன இருக்குன்னு. அதை பார்த்து நம்ம மாத்தலாம். எதை ஹீல் பண்ணோம், எதை சாப்பிடக்கூடாது நம்மளே மாத்திக்கலாம். ஓகே, சிம்பிள். ஓகே, ரைட் பண்ணுமா. நெக்ஸ்ட், ஆர்கன்ஸ் வேலை செய்யல, கிட்னி வேலை, தைராய்டு கிளாண்ட் வேலை செய்யல, நமக்கு தெரியாது. தைராய்டு லெவல் குறைஞ்சிரும், சுகர் ஏறும், பேங்க்ரேஸ்னால, லிவர்னால, கிட்னினால, கெரட்டின் இஸ் டூ ஹை, கிட்னி நாட் ஒர்க்கிங், நமக்கு தெரியாது. நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தைராய்டு, கிட்னி இதெல்லாம் வரும் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட், இமோஷனல் பெயின், அதாவது இமோஷனல் உணர்வு பாதிக்கப்பட்ட வலிகள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். உள்ள பக்காட்டி ஸ்ட்ரெஸ், உள்ள பத்தாலும் ஸ்ட்ரெஸ், கல்யாணம் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ், கல்யாணம் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ், எல்லாமே ஸ்ட்ரெஸ் மேடம். எல்லாம் அப்படிதான். இப்ப வாழ்க்கையே இந்த மாதிரி எதிர்பார்ப்பு, ரொம்ப எதிர்பார்க்கனால நம்ம இந்த மாதிரிலாம் வருது. ரொம்ப எதிர்பார்க்கு, என் பையன் படிக்கணும், ஃபெயில் பண்ணி அவன் 8A வாங்கணும், 7A வாங்கினான், 100A வாங்கலையா, அதோ ஒரு ஸ்ட்ரெஸ். என் பையன் 7A தான் வாங்கியிருக்கான், 8A வாங்கலையே. ஏன் மேடம் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? முத நீங்க படிக்கிறது 7A வாங்குனீங்களா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டான். படின்னு அவங்க 8A 7A தான் அவன் இந்த மாதிரி பண்ண. அந்த மாதிரி எஸ், அதெல்லாம் ஸ்ட்ரெஸ். நீங்களே போட்டு ஸ்ட்ரெஸ் தான். சந்தோஷமா இருக்க உங்க கையில இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், வெல்டி, இது மனச்சூழல், இது பகத்தம், இது எக்ஸெட்ரா. அந்த மாதிரி பல இருக்கு. விமன், பொம்பளைங்க தான் இதை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கத்தாலும் ரொம்ப இமோஷனல் ஆயிருப்பாங்க பொம்பளைங்க. பிகாஸ் கல்யாணம் பண்ணல, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல,
மாப்பிள்ள வரல, மாப்பிள்ள பேச மாட்டான், ரொம்ப மேடம் ரொம்ப லேடிஸ் ஆர் வெரி மச் எஃபெக்டட். பிகாஸ் உங்களுக்கு மாத பீரியட் வரும், இமோஷன் வரும், ரொம்ப எக்கச்சக்கமான இமோஷன் வரும் உங்களுக்கு. ஓகே ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் இமோஷனல் பேருக்கு மருந்து இருக்கு, மருந்து இருக்கு, பயங்கர மருந்து இருக்கு. ஆனா மருந்து வேலை செய்யுமா? அந்த டைம்ல நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கை பூரா மருந்து எடுத்துட்டே இருக்கணும். டிப்ரெஷன் பீல், என்சைட்டி பீல் ரொம்ப இருக்கு. பேனிக் அட்டாக் சொல்லுவாங்க, தெரியும். ஏதோ ஒரு மாதிரி காபராவாயிருவீங்க. பேனிக் அட்டாக், என்ன பண்றது தெரியல, அந்த மாதிரி ஆகும். பார்த்தாக்க வேற விஷயமா இருக்கும். இமோஷன் வேற விஷயமா, ஏதோ ஒரு செய்வதா இருக்கும், ஏதோ ஒரு ஆத்மா இருக்கும், அந்த மாதிரி நடக்கும். ஓகே ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு மென்டல் பெயின், மனம் வலி, மன ரீதியாவது வலிகள். எப்படின்னா லூனட்டிக், அமாவாசை அமாவாசை, பௌர்ணமி பௌர்ணமி, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும். என்ன பண்ணுது? பைத்தியமா? பைத்தியமா? பைத்தியம் இல்ல மேடம், இது நான் டிரான்ஸ்லேட் பண்ணல. பைத்தியம், அரை பைத்தியம், முக்கா பைத்தியம், 10% பைத்தியம். பைத்தியம்னா அடுத்தது இது வந்து இந்த மூன், அந்த அந்த என்னது, அந்த அந்த ஃபுல் மூன், அந்த அமாவாசைலாம் வந்து ஏதோ ஒரு எனர்ஜி வரும். அந்த டைம்ல சில பேர் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். தூங்க முடியாது, கத்திட்டு இருப்பாங்க, மனம் மாறும், ரூப்ல போட்டு பூட்டிடுவாங்க சில பேரை. அந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி நடக்கும் மேடம். ஒரு லேடியை பார்த்தோம், அவங்க போய் தனம் 72 வயசு, அவங்க தெரிஞ்சதுல இருந்து விவரம் வந்ததுல இருந்து மேடம், அவங்க அமாவாசை பௌர்ணமியிலும் 3 வேளை மொக்க உடம்பு வலி படுத்துருவாங்களாம். எங்களுக்கு வந்து பார்த்தாங்க, அந்த கனெக்ஷனை விளையாக்கணும். அன்னையில இருந்து 3 மாசம் நல்லா இருந்தாங்க மேடம். அப்புறம் திரும்பி வந்துச்சான். ஏன்னா அவங்க இதெல்லாம் படிக்கல, இதெல்லாம் ஃபாலோ பண்ணல. நான் என்ன பண்றது? இதெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ண, இந்த மன்னிப்பாக்க கொடுப்போம், இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணல, திருப்பி வந்துருச்சு. என்ன பண்றது? நம்மளே கான்டாக்ட் பண்ணல. அவங்களாம் வந்து விநாயகர் கும்பிடுவாங்க. நான் என்ன பண்றது? விநாயகர் அப்புறம் பாத்துக்குவாரு. ஆனா 22 விநாயகர் பாத்துக்கவே இல்லையே. விநாயகர் அப்புறம் மேடம் 70 வயசு பார்க்கவே இல்லையா அவரை? அப்புறம் வந்து விட்டாங்க மேடம், திருப்பி விநாயகர் பூஜை பண்ணாங்க, திருப்பி வந்துருச்சு. நான் என்ன பண்றது? போங்க, என்ஜாய் பண்ணுங்க, அதான சொல்ல முடியும். சரி, அப்புறம் வந்து ஆஸ்ட்ரல் ரேட், ஆஸ்ட்ரல் தமிழ் போட்டு போடுங்க. ஆன்மா கற்பழி, எஸ் இருக்கு. ஆம்பளைங்க வரும், பொம்பளைங்க வரும். ஆனா ஆம்பளை என்ஜாய் பண்ணுவான், பொம்பளைங்க பிடிக்காது. ஆம்பளை என்ஜாய் பண்ண அழகான ஒரு மோகினி பிசாசு வரும், எல்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா பொம்பளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா பொம்பளை தான் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார் ஏதோ ஒரு கால் பிடிக்குது சார், யாரோ கால் இருக்குது சார், ஏதோ படுக்குது சார், ஒன்னும் பண்ண முடியல சார். அந்த மாதிரி லேடிஸ் டோன்ட் லைக், லேடிஸ் டோன்ட் லைக், மென் என்ஜாய் இட். சார் அப்புறம் பைபோலா, என்ன போட்டு பைபோலா? ஒரு ஆன்மா பாதிக்குது, சிசோஃப்ரேன் பல ஆன்மா பாதிக்கிறது. இது ஒரு ஆன்மா பைபோலா. அதாவது கோயிலுக்கு போய் சாமி ஆடுறாங்க, கோயிலுக்கு சாமி ஆடுறாங்க, அது பைபோலா. பைபோலா ஆள் பத்திரம் பயங்கரமா சாமி ஆடும், அது பைபோலா. ஒன்னு இப்படி இப்படி பண்ணோம், இப்படி இப்படி பண்ணோம், அது வந்து ஸ்னேக் பாபு வந்துடும். வந்தோடனே அவங்க அப்படியே பாவம் மாதிரி அப்படி கீழே உருள்வாங்க. ஒன்னே இல்ல மேடம், ஒரு ஆத்மா வந்திருக்கோம், நீங்க தெரிய மாதிரி போங்க, அது பாட்டு நின்று போயிடும். நீ கத்துக்காதீங்களா? ஆடுதா ஆடு, நீங்க பாடி பண்ணுங்க, நீ பாட்டு வேலை பண்ணுங்க, ஆடிட்டு போ, போயிட்டியா பாடி போயிடும். பிகாஸ் அதான் வந்து அவளுக்கு வேண்டியது என்னன்னா ஒரு அட்ராக்ஷன், ஆளுங்க பார்க்கணும், என்ன வரணும், எனக்கு கீழணும், அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன். நீங்க தெரியாத மாதிரி இருந்தோம்னா அது பாட்டுக்கு போயிடும். ஓகே ரைட்டுங்களா? அதான் சிசோஃப்ரீனியா. ஓகே ரைட். பல ஆத்மா உள்ளுக்கு வரும், அவங்களால கேட்க முடியும், காதுல பேசும், சொல்லும், போய் தற்கொலை பண்ணு பேசும், அவங்க ஒன்னும் பண்ண முடியாது, உட்கார்ந்து இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் மேடம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல்லா. அந்த மாதிரி உள்ளவங்க திங்க் பண்ணுங்க. சில பேர் வந்து கையை வெட்டுவாங்க. இது ஆம்பளை பார்த்தேன், நான் பொம்பளையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கையில அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம், இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஆத்மா சம்பந்தப்பட்டது, எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்டது. நீங்க போய் சைக்கிள் கேளுங்க, அவன் ஒத்துக்கவே மாட்டான். நம்ம ரொம்ப நம்ம ஹீல் பண்ணிக்கணும். இது சைக்காட்ரிக் பிரச்சனை இல்ல, இது சோல் பிரச்சனை. என்னைக்கு சைக்காட்ரிக் இதெல்லாம் வந்து சோல் நம்ப போறாங்களோ அப்பதான் இது மாற போகுது. மாத்திர இது நல்லா ஆக்க முடியாது, மாதாவி ஜாம்பி ஆயிடுவாங்க. ஓகே மேடம் ரைட். ஒரு கிளாஸ்ல பார்த்தேன் இந்தியால, நானா நீயா, இந்த பாட்டு மந்திரவாதி, இந்த பாட்டு வந்து சைக்காட்ரிஸ்ட் பேசிக்கிறாங்க மேடம், பயங்கரமா பேசிருக்காங்க. என்ன பண்றது? எல்லாம் அங்க ஆத்மா இருக்குல்ல, அவன் ஆத்மா இல்லைன்னு சொல்றான். அதெல்லாம் முக்கியம் இல்ல, முக்கியமா நீ ப்ராப்ளம் சால்வ் பண்றியா, அதான் முக்கியம். ஆத்மா இருக்கும், நீ சைக்காட்ரிஸ்டோ நீ மந்திரவாதி அதெல்லாம் பேச. ஒரு
பொண்ணு வருது, ஒரு ஆண் வருது, எனக்கு இது இருக்கு, நல்லா இருக்க முடியுமா? ரைட், ஃபைன், குட், அவ்வளவுதான். குட். நெக்ஸ்ட் வந்து இது உண்மையான கியூரா? ரைட், மாத்திரை மருந்து எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன போட்டிருக்கு? மன நோய் மருத்துவ நோய் மாதிரி தான் பண்ண முடியுமா? எஸ், பண்ண இப்ப விட்டுருவாங்க, பாட்டு உட்காந்துருப்பான், சாப்பிட உட்காந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மருந்து சாப்பிட்டு போவான், அவ்வளவுதான் பண்ண முடியும். கடைசி வரைக்கும் அவன் போகணும். ஆனா எல்லாமே ஆத்ம சம்பந்தம். இப்ப வந்து சின்ன பிள்ளைங்க கண்டுபிடிச்சலாம், சின்ன பிள்ளை கண்டுபிடிச்சாக்கா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அவங்க. ஓகே, என்ன பாஸ்ட் லைஃப், அதாவது பூனை ஜென்மத்தை பிரச்சனை இருக்கா, அதே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப பிஹெச் வச்சுக்கிட்டு நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம், அந்த பிறந்த குழந்தை கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி டாக்டர் இருக்காரு, டாக்டர் மணிகண்டன், கோயம்புத்தூர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த படத்தெல்லாம் காமிச்சிட்டு, சார் இந்த பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார், இப்பதான் ஒரு வாரம், ரொம்ப சோல் கனெக்ஷன், எல்லாம் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் எல்லாம் படிக்க சார். அந்த பொண்ணு வந்து எஃப்எம்ஜி காமிச்ச பிறகு எனக்கு கூப்பிடுவாங்க, நாங்க வெளியே வருவோம். அன்னில இருந்து அந்த பாஸ் குறைஞ்சுப்போம். ஆனா அந்த பொண்ணு திருப்பி படிக்கதான் அவங்க ஃபேமிலி கத்து கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வராது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பல மாதிரி மருந்து இருக்கு, ரொம்ப கலர் மருந்து. பிவிசி என்ன நோக்கம்னா, இதை நாங்க குறைக்க பார்க்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் இதை நாங்க குறைக்க பார்க்கிறோம். அதான் எங்க வேலை. இந்த மருந்துலாம் எடுக்கக்கூடாது இல்ல, குறைக்கணும். டயபிட்டிஸ்னா மருந்து எடுத்தா ஆகணும், வழி இல்ல. டைப் 1, டைப் 2. டைப் 1னா பேங்க்ரியஸ் வந்து இன்சுலின் கொடுக்கவே இல்லை, சாப்பாடை பார்த்துக்கணும். அப்படி சாப்பாட்டை பார்த்தா கூட கொஞ்சம் இன்சுலின் தேவைப்படுது. எல்லாமே கணக்கா சாப்பிட முடியாது சார், சாப்பிட முடியவே முடியாது. ஆசைங்க இருக்கும், கூட சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம ஒரே வழி என்னன்னா, நம்ம வந்து இன்சுலின் நம்ம ஏத்துக்கணும். ஆனா பாயிண்ட குறைக்கலாம், பாயிண்ட் குறைக்க நம்ம சாப்பாடு லைஃப் குறைக்க இங்க போற சொல்லுவாங்க பாயிண்ட், இப்ப யூரின் சொல்லுவாங்க, அந்த யூரின் நீங்களே குறைச்சிடலாம். அப்படி பேங்க்ரிஸ் வேலை செய்யலனா. ஆனா வாழ வச்சு நீங்க பேங்க்ரிஸ் ஹீல் பண்ணலாம். இந்தியாக்காரன் வந்து நான் தமிழ்நாடு இந்தியாவில் ரொம்ப நீங்க வந்து பேங்க் ரொம்ப வேலை கொடுக்குறீங்க. உங்க சாப்பாடுனால, உங்க இனிப்புனால, சீனால ரொம்ப பிரச்சனை பண்ணும். இதெல்லாம் நிப்பாட்டணும், நிப்பாட்டினா நல்லா ஆகும். ஓகே மேடம், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி யாருமே ஆகக்கூடாது. பல மாதிரி மருந்து சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு லேடி என்னது இந்த ஒரு பொள்ளாச்சியில அவன் கிளாஸ் வந்த மேடம், ஒரு மாசத்துக்கு 300 மாத்திரை சாப்பிடுறாங்க. ஒரு மாசம் 300 மாத்திரை சாப்பிட்டாங்க மேடம். எனக்கு என்ன மேடம் இந்த மாதிரி பண்றீங்க? அப்புறம் ஒரு பயிர் வச்சிருந்தாங்க, அந்த பயிர் தொந்த பார்த்தாக்கா வெத்தலை, சுண்ணாம்பு, போயெல்லாம் வச்சுக்காங்க. மேடம் இது என்ன மேடம் இது போல இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க மேடம், இதை நிப்பாட்டுங்க. நான் நிப்பாட்ட மாட்டேன், உங்க இஷ்டம், அனுப்பிட்டேன், போங்க மேடம், நல்லா போய் சாப்பிடுங்க. அப்புறம் யாருமே கிளாஸ் வராதீங்க, எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் நிப்பாட்டுற வரைக்கும், இந்த கெட்ட பழக்கம் நிப்பாட்டுற வரைக்கும் உங்க உடம்பு நல்லா ஆகாது. வெத்தலை, புயலை, சுண்ணாம்பு, அப்புறம் என்ன மேடம், பாக்கு அது எப்படி மேடம் வாயில போடுறீங்க? அது வாயில கடிக்கூட முடியாது, அதை போட்டு இடிச்சு வாயில போட்டுருக்கீங்க. எப்படி மேடம் இதெல்லாம் பண்றீங்க? ஐயோ கடவுளே, அதெல்லாம் பாய்சன் மேடம், பாய்சன், எல்லாமே பாய்சன். ஓகே, ரைட்டுங்களா? பாய்சன்னா தமிழ்ல மேடம் விஷம், எல்லாம் விஷம் தான் உடம்புக்கு. ஆசையை போட்டுக்கலாம், மண்டை மாறு ஹாயா இருக்கும், நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஆனா உடம்புக்கு எது? லிவருக்கு வந்து பாய்சனு, கிட்னிக்கு பாய்சனு, எல்லாம் அங்கதான் போவோம் வெளியே. என்ன பண்ணுவோம்? ஒரு காலம் வேலை செய்யாது. ஓகே, so what I say is now he's saying that you have done எவ்வளோ தப்பு பண்ணிட்டே போறோம். மத்த பெற்றோம், இது பண்றோம், அது பண்றோம். ஒரு ஊதுபத்தி எவ்வளவு கொளுத்துறோம், ஒரு வீட்டுல ஒரு ஊதுபத்தி எல்லாம் என்ன வருது? எத்தனை மரம் வந்து ஒரு பஸ்ல வெட்டி குச்சாக்குறீங்க, அதெல்லாம் எரிச்சு விடுறீங்க. ஏன்? உங்க சாமிக்கு. அதுல இருந்து எவ்வளவு கார்பன் மோனாக்சைடு வருது, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வருது, எவ்வளவு ஆக்சிஜன் திருப்பாக்குது. யாரு கொடுக்கணும்? திருப்பி நம்ம யாரு கொடுக்கணும்? அதே காவில போயிட்டு மரத்துல போய் மரத்தை கொடுக்கணும். அதான் சொல்றாரு அவரு. ஓகே, சோ ப்ளீஸ், நேச்சர் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நம்ம வாழ போறோம். இதெல்லாம் மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்க. சோ இது சிம்பிளா போட்டுக்கோ, காமிக்கிறோம். ஓகே, ரைட், வெரி குட். இதான் சிம்பிள். இந்த சிம்பிளை வச்சுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஹீல் பண்ண போறோம். ஆனா இந்த சிம்பிள் இருந்து எனர்ஜி வர போகுது, அது பேரு பிராணா. இந்த பிராணம் எங்கேருந்து வருது? இயற்கை இருக்கா இல்லையா?
நம்ம கண்டுபிடிச்சு நம்ம எப்படி அந்த பிராணம் எடுக்கணும் கத்துக்கிறோம். ஓகே ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ரைட் குட். அதாவது இந்த ஒர்க் ஷாப் இவாலுவேஷன், அதாவது இந்த ஒர்க் ஷாப் நீ கண்ணை மூடித்தனமா நீங்க ஏத்துக்க கூடாது. இவன் என்ன சொல்ற திங்க் பண்ணி பாருங்க. ஏத்துக்காதீங்க, நோ ப்ராப்ளம். யாரும் நான் சொல்ல ஏத்துக்க தேவையே இல்லை. எனக்குன்னு ஒரு டேன் இருக்க, நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா புரிஞ்சு நான் போயிட்டு இருக்கேன். நீங்க வேணுமா நீங்க வரலாம், இல்லாட்டி இருக்கலாம், அவ்வளவுதான் உங்க இஷ்டம். நல்லா சாப்பிடலாம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, உடம்பு நல்லா வளர்த்துக்குங்க. யார் கஷ்டப்பட போது? நீங்க கஷ்டப்பட போறீங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி எங்க டாக்டர் என் பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கா, நான் சொன்னேன் அவகிட்ட நல்லா உடம்பு பாத்துக்குமா. எங்க கேக்குறாங்க, அப்பதான் ஊருக்கு கத்திருக்கான். ஓகே அன்னைக்கு போறேன், நல்லா ஒரு கோழி துண்டு, ஒரு சிக்கன் ரைஸ், நல்லா சோறு, அப்புறம் வந்து ஒரு மைலோ, அப்புறம் வந்து ஒரு பாஸ்கின் ரோபின் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். எப்படி உடம்பு குறைக்க போறேன்? இல்ல இது ஒரு வாட்டி தான், அப்பப்பல இதான் சொல்லி 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 மேடம் வாரத்துக்கு சாப்பிட்டு இருப்பாங்க. இல்ல அப்பப்பதான் கொஞ்சம் தான், இதேதான் நீங்க வந்து உங்களுக்குள்ளே ஏமாத்துக்கிறீங்க. ரைட், அதே மாதிரி நீங்க மாறாத மாற போகுது. ஓகே, சோ டோன்ட் அக்செப்ட். நம்பர் 2 வந்து யூ டோன்ட் ஹேவ் டு அக்செப்ட் எவ்ரிதிங் ஹேப்பனிங். இங்க என்ன நடக்குதோ நீ அக்செப்ட் பண்ண அவசியம் இல்லை. நான் பல மாதிரி பேசுவேன், பல மாதிரி சொல்லுவேன். உங்களால ஏத்துக்க முடியும்னா ஏத்துக்குங்க, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். அடுத்த பிறகு இருக்கு, அப்ப நீங்க வரலாம். ஆனா அடுத்த பிறகு இந்த மாதிரி நினைக்காதீங்க, இன்னும் வேர்ஸ் தான் இருக்கும். இப்ப மாத்திராது, அதாவது ஒரு லேடர் கிளைம் பண்ண பிறகு இப்ப இந்த லேடர் இருக்கு, நீங்க மேல இருக்க நல்லது செய்யுங்க, அப்படி மாறல கீழே தான் போவீங்க. அவ்வளவுதான். நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த பிறவி பறக்கும்போது சாப்பிட இருக்காது. அது எப்படி? அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, முக்கியமா திறந்த மனசுல உட்காந்து கேளுங்க. அந்த திறந்த மனசு கேட்கும் போது ஏதோ ஒரு சொல்லுவாரு, நம்ம எடுத்துக்கலாம், இது முக்கியம், அதை எடுத்துக்கங்க, நோ ப்ராப்ளம். ஓகே ரைட். இந்த கிளாஸ்ல நாங்க என்ன சொல்ல போறோம்னா, முக்கியமா உங்களைய நம்ப வைக்க போறது இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒரு கல்ட்ட ஆரம்பிக்க போறத. நான் வந்து என் படத்தை விற்கல, என் படத்தை வீட்டுல போங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே ரைட்டுங்களா மேடம்? நீங்க வாங்க, கத்துக்கிட்டு நீங்க போங்க, நீங்க ஒரு 10 பேர் சொல்லி கொடுங்க, அவ்வளவுதான் எங்க நோக்கம். ஓகே, ஒரு குரூப், நான் பிவிஎஸ் மெம்பரு, நான் ஆழமா நான் தான் சிவா சார் ரைட் ஹேண்ட் மேன், லெஃப்ட் ஹேண்ட் மேன், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க வாங்க, கத்து நாளைக்கு நீங்க போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு புது நம்பிக்கை கொண்டு வரல, ஒரு புது நம்பிக்கை நான் கொண்டு வரல. இது இருக்கு, நீங்களே செஞ்சுக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். நீங்க இதாவது உங்க முப்பாட்டம் பண்ணது மேடம், நான் புதுசா சொல்லல. உங்க முப்பாடம் என்ன பண்றோங்களோ அதை சொல்லி கொடுக்க போறோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏதோ தப்பா உங்களுக்கு கத்துக் கொடுக்க வரல, எல்லாம் உண்மையில கத்துக் கொடுக்க போறோம். உங்களுக்கு உண்மைகள் தெரியாது, இப்ப பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, அதாவது ஒண்ணுமே விற்க வரல. ஆனா இந்த வாண்டும் இந்த அறிக்கையை நான் ஃப்ரீயா கொடுப்போம். ஆனா இப்ப வந்து அழகா புக்கு மாதிரி சொல்ல, இது நம்ம சார்ஜ் பண்ணோம், இதுக்கு நாங்க சார்ஜ் பண்ணோம், புக்கு மாதிரி சார்ஜ் பண்ணோம். ஓகே ரைட்டுங்களா? ஆனா நார்மலா வந்து அந்த எஃபர்மேஷன் வரும், அது ஃப்ரீ தான். எங்க தெரியல, அது கொடுப்போம், எல்லாம் ஃப்ரீயா இலவசமா கொடுப்போம். நீங்க எடுத்து வச்சு நீங்க பாய்ச்சிக்கலாம். இங்க இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மன்னிப்பு அறிக்கை, ஆன்மீக அறிக்கை, அப்ப பெண்கள், அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு. இது ஃப்ரீயா கொடுப்போம். இன்னைக்கு கலரா இருக்கு. இப்ப நாங்க வெள்ளையாகணும், வெள்ளையாக காஸ்ட் சேவ் பண்றதுக்கு ரொம்ப குரூப் பெருசாயிடுச்சு. ஒரு மாசம் ஒரு வருஷம் எத்தனை ஆயிரம் அடிக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் நாங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறோம். இதுவும் என்னைக்குமே எங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். நான் வேலை செய்யற வரைக்கும், நான் ரிட்டையர் பண்ணா அது வேற கேஸ், நானே சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, அது வரைக்கும் நாங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுப்போம். நீங்க செஞ்சே பாருங்க. ஓகே, எல்லாரும் எந்த வாலண்டியரும் இந்தியா பூரா உலகம் பூரா இது நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். நீங்க வெரி தூரம் வந்தாக்கா நாங்க போஸ்டேஜ் மட்டும் கேட்போம், இந்த மாதிரி போஸ்டேஜ் கொடுங்க, அதை நீங்க போட்டாக்கா நாங்க கொடுத்துருவோம். ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச். எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தான் கொடுப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்து உங்களுக்கு தான் போட்டுக்க அப்சரிங் எனிவே. நாங்க யாருமே நோக அடிக்க வரல. நாங்க சில வந்து உங்களுக்கு கொஞ்சம் உரைக்கும், கொஞ்சம் இடிக்கும், கொஞ்சம் தப்பா நினைப்பீங்கன்னா பேசுற பச்சை பேசுறாரு, தப்பு பேசுற, அது உங்க இஷ்டம் மேடம். நான் அப்படிதான் பேசுவேன். ஓகே, நான் என்னைய பேச சொல்லுங்க, டோன்ட் டெல் மீ ஹவ் டு டாக். அதாவது இப்படிதான் பேசணும், அந்த மாதிரி பேசணும்னா நீங்க வேற அங்க இருக்காங்க மேடம், ரொம்ப பேர் இருக்காங்க, அப்படியே பட்டர் போட்டு பேசுவாங்க, பட்டர் போட்டு. மேடம் நீங்க நல்லா இருக்கீங்க மேடம், உங்க குடும்பம் நல்லா இருக்காங்க மேடம், உங்க குடும்பம் பக்கத்துல இருக்கு, கடவுள் பக்கத்துல நிற்பாரு, பட்டர் போடுவேன். நாங்க பட்டர் போட வரல மேடம், அவங்களும் போய் ஜாயின் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க மேடம். ஆனா பிரச்சனை சால்வ் பண்ணதான் பாருங்க, பிரச்சனை சால்வ் பண்ணாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, we are here very rough. நாங்க ரஃபா பேசுவோம், உண்மைங்க சொல்லுவோம்,
உண்மைகள் உரைக்கம். உண்மைகள் உரைக்கம் தானே மேடம்? கசக்கமா? உரைக்கம் கசக்கம் ரெண்டு மேடம். உண்மைகள் உரைக்கம், உண்மை கசக்கம். அவ்வளவுதான். ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன். நான் உண்மை சொல்றேன். எனக்கும் சில உண்மைகள் தேவைப்படுது, எனக்கும் சில கசக்குது. என்ன பண்றது? ஏத்துக்கணும். ஓகே மேடம், ரைட், வெரி குட். நெக்ஸ்ட், நாங்க என்னங்க செய்ய பாக்குறோமா? நம்பர் 1, எங்களோட அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். அனுபவத்தை இந்த உலகம் போல சுத்தி எவ்வளவு பார்த்துருக்கோம், எவ்வளவு செஞ்சிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த காலத்துல ஒரே டவல் ஃபேமிலியே, ஒரு டவல், ஒரு சோப்பு, ஒரு டூத் பேஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப வந்து ரூம் டூத் பேஸ்ட், 4 ரூம் 4 பாத்ரூம். நம்ம ஒரே பாத்ரூம் 8 பேர் குளிப்பாங்க மேடம். ஒரே பாத்ரூம் நிக்கதான் முடியும், வேற ஒண்ணு பண்ண 2 பேர் ஒரு பாத்ரூம் போக முடியாது. அந்த மாதிரி பாத்ரூம் இருக்கோம். இப்ப வந்து நான் இங்க ஒரு 4 பாத்ரூம் இருக்கு மேடம். 1 2 4 பாத்ரூம் இருக்கு. நான் ஒண்டி தாக்குறேன். நான் நினைப்பேன், ஏன்டா அவங்களுக்கு பெரிய வீடு பரவ வச்சுக்கோம், நாளைக்கு வேற குடும்பம் வரும், அந்த குடும்பத்தை வச்சுக்க பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி மேடம், ஒரு குடும்பம் 8 பேர் மேடம், 6 பிள்ளைங்க, 2 அம்மா அப்பா, ஒரே குடும்பம், ஒரே டவல். நான் கஷ்டப்படுங்க புளிந்தான் பாய் பண்ணாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு காலத்துல. இப்ப வேற மாதிரி போகுது. எனிவே, இதான் முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம். பட் நம்ம என்னைக்குமே பழச மறக்காம இருக்கணும், இதுதான் முக்கியம். முதல் சொல்லி கொடுக்கணும். ஓகே, ரைட். அந்த மாதிரி மேடம் சிம்பிள் அவேர்னஸ். எங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான அவேர்னஸ் தான் தமிழ் போட்டுக்கணும். சிம்பிளா ஒரு வெளிப்புணர்வை நம்ம கொண்டு வர பார்ப்போம். சிம்பிள், அதாவது புளிப்பு சாப்பிடக்கூடாது. சிம்பிள். புளிப்பு வந்து மிருகமே சாப்பிடாது மேடம். அந்த பச்சை மாங்காய் குரங்கு கூட சாப்பிடாது. அதை வாங்கி அதை வெட்டி உப்புல போட்டு ஊற வச்சு நம்ம ஊருக்காக சாப்பிடணும். குரங்கு தின்னாத, நம்ம ஒரு அணில் கூட தின்னாது. அந்த பழுத்த மாங்காய் தான் அணில் சாப்பிடும், குரங்கு சாப்பிடும். நம்ம அந்த உணவு தான். எலுமிச்சைக்காய் வந்து யாரும் சாப்பிடணும், கீழே உளுந்து அது அழுவி போய் அது சுத்தி அது இருக்கிற செத்து போயிடும். திரும்ப உங்களுக்கு மேடம் செத்து போயிடும் மேடம், ஒன்னும் முளைக்காது. அந்த அவ்வளவு தன்மை இருக்கு, அந்த புளித்தன்மை. அதை நம்ம வாயில போட்டுக்கலாம், அன்னாடும் போடலாம். எப்படி? எலுமிச்சை ஊறுக்காய், எலுமிச்சை சோறு, எலுமிச்சை ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரிலாம் போடுறோம். கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். அதெல்லாம் நம்ம உடம்புல தான் அதை சீனி வேலை போட்டுக்கிறோம். ஏற்றமா அந்த புளிப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி and make you realize that, அதாவது உங்களெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களை குணப்ப பண்ணி that everybody can எல்லாமே குணப்படுத்த முடியும். இந்த வாண்ட வச்சு சொந்தமா நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாறி, நம்ம லைஃப் ஸ்டைல் மேடம் வாழ்க்கை முறைகளை மாத்தி வாண்ட வச்சு எல்லாரும் ஹீல் பண்ண முடியும். ரொம்ப பேரு PVH வந்த பிறகு ஆஸ்பத்திரி டாக்டரை பார்த்ததே இல்லை. ஒர்க் ஷாப் உலகம் பூரா போய் ஒர்க் ஷாப் பண்றோம். இந்த ஊருக்கு எல்லாம் போயிருக்கோம். நாங்க எல்லா ஊருக்கு போயிருக்கோம் மேடம். இங்க மாதிரி ஐலண்ட் கூட போயிருக்கோம். ஐலண்ட் கூராசாம் ஐலண்ட் போயிருக்கோம். இங்க வேற போயிருக்கோம். இங்க பேர் வந்து என்னது கெனடி ஐலண்ட்ஸ். அங்க ஒரு 3 வாட்டி போயிடுச்சு. அந்த மாதிரி உலகம் பூரா மௌரிஷியஸ் போயிருக்கோம். எல்லா ஊருக்கும் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும். ஆனா ரொம்ப ஊருக்கு போனா இந்தியாவுக்கு தான் போயிருக்கோம். பிகாஸ் இந்தியாவில் மக்கள் ரொம்ப மேடம், ஒண்ணு மக்கள் ரொம்ப, ரெண்டாவது கத்துக்கிற தன்மை ரொம்ப பேர் தேடுறாங்க. ரொம்ப கத்துக்க எப்படி என்ன கத்துக்கணும் அந்த மாதிரி ரொம்ப ஈஸி. இந்தியா கிளாஸ் ரொம்ப ஈஸி போனோம். பெரிய பெரிய கிளாஸ் நடத்துவோம். மலேசியா ஓகே, சிங்கப்பூர் ஓகே, வெரி குட். லாட் ஆஃப் கிளாஸஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். இன்ஃபேக்ட் we go to உகாண்டா போயிருக்கோம். கடைசியில நெக்ஸ்ட் இயர் பிளாக் டவுன் போட்டு we go to South Africa. South Africa. ஓகே, ரைட், வெரி குட், ரைட். இதெல்லாம் தமிழ்ல படிச்சுக்கோ. வெரி குட். எல்லாரும் போடுறாங்க பாத்தீங்களா? நாங்கெல்லாம் வந்து PVH வந்த பிறகு நாங்க டாக்டரே பார்க்கல, மெடிசன் இல்லைன்னு பாருங்க, எல்லாம் போடுறாங்க பாருங்க. These are the real people but follow PVH, have not gone to see doctors at all. Very good. பட் நீங்க போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிங்க. என்னாச்சும் தப்பு பண்ணாங்க, என்னாச்சும் ஒரு அவங்க அழகா பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மிஷின் பண்ணோம், அந்த மிஷின் செட் பண்ணியாச்சு. டக்குன்னு ரிப்போர்ட் வந்துடும், அவ்வளவுதான். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் நேரம் வந்துட்டு அது சொல்லும், இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு எல்லாம் பண்ணுவோம். இந்த ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ், டாக்ஸிசிட்டி, ஃபேட், ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால், LSD, HIV எல்லாமே சொல்லுவோம். ஹை லோ டென்சிட்டி, ஹை டென்சிட்டி எல்லாம் போட்டு அழகாக சொல்லி கொடுத்தோம். ஓகே, ரைட்டுங்களா மேடம்? வெரி குட். I like to see this. Everyone put yes, I have not seen a doctor after PVH. Very nice.
Shamala Siva Kumar, hello sir, my husband has hot water burn. Heal immediately. I'm having a class now. What is joke is this? Huh? Take the wand and heal now. Healing wand becomes powerful to heal the pain area. Where the hot water had touched my husband's skin. Start healing immediately. நீங்க உடனே பண்ணாக்கா அந்த வலி உடனே போகும். அந்த மேல கூட வராது. அந்த பால்ஸ் கூட வராது. உடனே ஹீல் பண்ணுங்க. Very good. Very good. Very good. Next. இந்த ஒர்க் ஷாப்ல எப்படி நன்மை அடையிறது? நம்பர் 1, எவ்வளவு கேள்வி கேட்கறீங்களோ அவங்களுக்கு மித்தம் கத்துக்குவாங்க. நாங்க பதில் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து வெக்கப்படாதீங்க. வெக்கப்பட்டீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்டு. 3வது வந்துட்டு உங்களோட அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. அங்கெல்லாம் போன கஷ்டப்படுறேன் சார், ஒன்னும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது மித்தவங்க கத்துக்குவாங்க உங்க அனுபவத்தை. அதாவது நான் அந்த கோயிலுக்கு போனேன், நான் இவ்வளவு ரூபாய் கொடுத்தேன், ஒண்ணுமே வரல சார், அதுவும் சொன்ன போது மித்தவங்க போக மாட்டாங்க. உங்களோட அனுபவத்தை தான் மித்தவங்களோட பெனிஃபிட். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒர்க் ஷாப்ல வந்து எவ்வளவு பேர் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு நல்லது. ஆனா தப்பானவங்க தேவைப்படாது. அவங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ண வருவாங்க. சில பேர் நான் இது விற்கிறேன் சார், நான் அதை விற்கிறேன் சார் வருவாங்க. அவங்களாம் கண்டுக்காதீங்க. சில பேர் வந்து கசல் நல்லா இருப்பாங்க. அவங்கள பதுங்கிட்டாக்கா நீங்களும் அந்த மாதிரி பிரச்சனை நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம் உங்களே. ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் டீச்சர் ஷேர். அதாவது இந்த கிளாஸ் வந்து டீச் பண்ணோம், நீங்களும் போயிட்டு மொத்தம் கத்துக் கொடுக்கலாம். இது காப்பிரைட் இல்ல, யார் வேணுமோ எங்க வேணுமோ போய் கத்துக் கொடுக்கலாம். யூடியூப்ல இப்ப பார்க்கலாம், அதுல 2000 வீடியோ இருக்கு. ஆனா முக்கியமா அந்த வாண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது. வாண்ட் தேவைப்படுது. ஓகே. நீங்க வாலண்டியர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம். டீச்சர் கத்துக் கொடுக்குங்க. வாலண்டியர்ஸ் தான் உங்களுக்கு ஒரு வார்ன் கொடுத்தோம், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். நீங்க ஒரு ஆளுக்கு கொடுத்து அந்த நம்பரை, போன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர் எழுதி, ஐடி நம்பர் எடுத்து நீங்க அனுப்பலாம். நாங்க வச்சுக்கோம். இது முக்கியம். அது வாலண்டியர். டீச்சர் தான் கிளாஸ் நடத்துங்க. கிளாஸ்னா பெரிய கிளாஸ்ல ஒரு 4 பேர் கிளாஸ் நடத்துங்க, 10 பேர் 2 பேருக்கு ஆரம்பிங்க. நோ ப்ராப்ளம். சிம்பிள். பிவிஹெச் ரொம்ப சிம்பிள். அந்த கிளாஸ் நடத்த பிறகு அவங்களே போய் யூடியூப்ல பார்த்து அவங்க கத்துக்கலாம். ஓகே. ரைட்டுங்களா? சோ நோ ஷேர். அதாவது உங்களோட அனுபவத்தை வந்து மூத்தவங்களுக்கு வந்து பதுக்குங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து நோ காப்பிரைட் இது ஒர்க் ஷாப். இது காப்பிரைட்ல என்னவான்னு பண்ணுங்க. முடிஞ்சாக்கா அப்படி ஆசைப்பட்டாக்கா நீங்களே போய் ஓனர் செஞ்சுக்கீங்களேன். சரி வேலை செய்தானே பாருங்களேன். காசை வேஸ்ட் பண்ணாதீங்க மேடம். இது சரி சீப் இல்லை. எங்க ஊர்ல அந்த மோல்டு 25,000 ரிங்கெட் மோல்டு மட்டும். மோல்டு அப்புறம் காஸ்ட், பிரிண்டிங் காஸ்ட் எல்லாம் வருதுல, அப்படி ஆசைப்பட போய் செஞ்சுக்கீங்க. ஆனா அது வேலை செய்தா அது ஆசாமி வந்து பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிங்க. ஓகே மேடம்? சோ பி கேர்ஃபுல். எங்களுக்கு என்ன கொடுப்போம் அவ்வளவுதானே. ஒரு பேங்க்ல ஒருத்தர் பேர், அவர் பேர் அரவிந்த், அவர் போய் செஞ்சிருக்காரு. ஒன்னா கூட இருந்தாரு, எல்லாம் செஞ்சாரு. அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கின மேடம். 2 மாசம் கழிச்சு அவரே வான் செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டு இன்ஃபர்மேஷன் செஞ்சாரு. ஆனா அவர் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்க போட்டு குல தெய்வம் அதை போட்டிருக்காரு. என்னப்பா நீ, நாங்களாம் அதெல்லாம் விட்டு வரோம், நீ அதை வரைக்கும் போட்டிருக்க. எப்படி மேடம்? ஒண்ணு கத்துக்கலாம் மேடம், ஒண்ணு கத்துக்கல. நாங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறோம். அவங்களாம் முடியாம அவங்களும் ஒரு ராஜ்யம் செய்ய பாக்குறாங்க. எப்படி முடியும்? இயற்கையை விட்டுருமாங்களா மேடம்? நாங்க ஃப்ரீயா இயற்கை மூலியமா செய்யறோம். இயற்கைனா யாரும் தெரியுமா உங்களுக்கு? அதனால நான் கோஆபரேட் பண்ணனால எல்லாம் சரிங்க, செஞ்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க, ஹாப்பியா இருக்கோ, போய் பிளாக் எழுங்க. ஆனா அருமை எனக்கு எக்கச்சக்கமான பிளாக் மேஜிக் இருக்கு மேடம். அவர் அது எப்படி வெளியே ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், 5th, 6th, 7th, 8th லெவல். அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் பேர் அரவிந்த், அவர் பெங்களூர்ல இருக்காரு. அவருக்கு 8th லெவல் பிளாக் மேஜிக் இருக்குன்னு சொன்ன நான் சொன்னேன்னு சொல்லுங்க மேடம். நோ ப்ராப்ளம். ஓகே. 8th லெவல் பிளாக் மேஜிக் ஏன் தெரியுமா மேடம்? எல்லாம் ஆசைகள். ஆசைனா தீய சக்தி வந்துடும். இறைவன் வர மாட்டாரு. என்னைக்கு நீ இந்த மாதிரி செய்யும் போதோ எங்கூட வந்து கத்துக்கிட்டு எங்கூட இருந்துகிட்டு நல்லா பாம்பா நடிச்சுக்கிட்டு நாளைக்கு போய் செய்யும் போது உங்களுக்கு வரும் அந்த பிரச்சனை. அப்ப யார் ஹெல்ப் பண்ண போறா? எங்களுக்கு வர முடியுமா? 8th level black magic you have. Your wife is very unhappy with you. You spoil her life again. So பல மாதிரி இருக்கு, பல மாதிரி பிரச்சனை இருக்கு. நீ ஏன் மாட்டில போயிட்டு தேவையா உனக்கு இதெல்லாம்? தேவையா? ஒழுங்கா இருக்க வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? சரி போ, எனக்கு பிடிக்கல போய். ஏன் இப்ப நான் இன்னொரு மாதிரி செய்யறேன், நான் பாக்குறேன், நான் பயங்கரமா பிளாக் ஒரு பிளாக் மேஜிக் விளையாடு 25,000 ரூபாய் மேடம் போய் கொடுங்க. 25,000 பிளாக் மேஜிக் ஹீ டாஸ் இட். பட் இப்ப எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவன் தான். ஓகே ரைட், தேங்க்யூ.
நான் அதே மாதிரி பப்ளிக் நோட்டீஸ் நோ ஹீலிங். எங்க ஹீலிங் வந்து நோ டச், அதாவது தொடக்கூடாத ஒரு வியாதி, தொடாம ஒரு சுழற்சி பண்றோம். நெக்ஸ்ட் வந்து மருந்து இல்லாம சுழற்சி, புராணா தெரப்பி. நோ டச், நோ மெடிசன், புராணா தெரப்பி, அதான் எங்களோட. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா மதமும் எல்லா ஜாதியும் வந்து கத்துக்கலாம், எல்லாரும் வந்து கத்துக்கலாம். மதம் சம்பந்தப்படாத ஒரு சூழ்ச்சி 5 வயசுக்கு மேல வந்து கத்துக்கலாம். எப்படின்னா அங்க ஓனம் மட்டும் சுத்தணும், அவ்வளவுதான். யங்க சில இஸ் 4.5 years old, அதாவது 4 வயசு ஒரு குழந்தைய வந்து ஹீல் பண்ணி எங்களுக்கு வீடியோவை அனுப்பியிருக்கா. எங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்கா மேடம். அவங்க அம்மா வீடியோ பண்ணுவாங்க. அதாவது அவங்க போயிட்டு அவங்க கிண்டர் கார்டன்ல அவங்க ஸ்கூல் டீச்சர் ஹீல் பண்ணாங்களாம், நல்லா ஆயிட்டா. அதான் அதாவது வானை பிடிச்சி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே அந்த வானுக்கு தெரியும் என்ன பண்றது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹீல் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இந்த வாண்ட் வந்து எந்த மெடிக்கல் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் நாங்க வெளியாக்க முடியாது, அதுக்கு விரும்பல. அதாவது இங்க வரவங்க வந்து ஹீலிங் பண்ண விட்டோம். இது ஹீலிங் எனர்ஜி பாடி, பிசிக்கல் பாடி, அதாவது சூழ்ச்சி உடம்பு வந்து நீங்க டாக்டர் பாருங்க, அவங்க வைப்பா இங்க பாப்பா மருத்துவம் பண்ணிட்டு போறோம் மேடம். அவன் தப்பு பண்ணாக்கா பிரச்சனை, நாங்க தப்புனா பெரிய பிரச்சனை. அதனால எந்த காரணப்பட்டும் பிவிஹெச் ஆளுங்க டாக்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க போய் பாருங்க மேடம், அவன் தப்பு பண்ணாக்கா பிரச்சனை இல்லை, நாங்க தப்பு பண்ணாக்கா பெரிய பிரச்சனை. அதனால நீ அங்க போங்க, we won't stop you. இதே நீ பண்ணிக்க. ஓகே மேடம், தெரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட், இந்த பிவிஹெச் வந்து ஃப்ரீயா தான், இலவசமா எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் நாங்க. ஓகே, ரைட். இதுதான் வேரிஸ் ஒர்க் ஷாப். இன்னைக்கு நடந்தது தமிழ்ல பிராணா வெல்த் ஹீலிங் ஒர்க் ஷாப் பிகினர்ஸ் ஆரம்பம், பேசிக் ஒர்க் ஷாப். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்ஸ் ஒர்க் ஷாப், கொஞ்சம் அட்வான்ஸ். அப்புறம் ஃபுட் அண்ட் ஹெல்த், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இமோஷனல் ஃப்ரீடம் ஹீலிங், அதாவது தமிழ் நம்பர் போட்டிருக்கு, எதிர்மறை உணர்ச்சிகள் குணப்படுத்த ஒர்க் ஷாப். நெக்ஸ்ட் வந்து செய்வனை, செயல் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வரும், ஆனா எப்படி வெளியாக கூட நாங்க கத்துக் கொடுக்கணும். அந்த எப்படி வெளியாக கத்துக் கொடுக்க டெக்னிக் இல்ல மேடம், அது இறைவனா கொடுத்த ஒரு நாலேஜ், ஒரு எனர்ஜி. ஓகே, அது கத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் ஆஃப் டைங், அதாவது நல்ல முறை எப்படி இறந்து போறதுன்னு கத்துக் கொடுக்கும். ஆர்ட் ஆஃப் டைங் அது ரொம்ப முக்கியம் மேடம். அந்த ஆத்மா மேல போனோம், அது நிறைமதியா வேலை முடிச்சு மேல போனா மட்டும் அது கர்ம பேலன்ஸ் பண்ணும். இல்லாட்டி முருங்கை மரம் ஏறி இருக்கும், புளிய மரம் ஏறி இருக்கும், வேதாளம் என்ன பண்ணுது, வேதாளம் சொல்லுவாங்க, வேதாளம் முந்த முடியாது. அந்த மாதிரி தான் மேடம் எல்லாம் நீங்களும் ஏறி உட்காந்துருப்பீங்க. முருங்கை மரத்துல, புளிய மரத்துல, அப்புறம் ஆத்துல, பிரிட்ஜ்ல, வீட்டுல, வேப்ப மரம் அந்த மாதிரி ரொம்ப இருக்கும். அதான் சொல்லுவாங்க உச்சினத்தை போக கூடாதுன்னு, பேய் வந்துருது. பேயில வேணா, அது ஒரு ஆத்மா தான், உங்க மாதிரி ஒரு ஆத்மா. இன்னைக்கு உடம்பு இருக்கு பேய்ன்னு சொல்றீங்க, இதே உடம்பு போகும்போது அது ஒரு ஆத்மா ஆயிடும். அந்த ஆத்மா உங்க ஊர்ல அப்பா வராரு, பக்கத்துல பேய் வந்து சொல்லுவான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் டைங். அப்புறம் ஆட்டிசம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் நாளைக்கு எப்படி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இது அந்த பிள்ளைங்க எப்படி, ரைட்டா? இது எல்லாமே கிளாஸ் மட்டும் நான் வச்சிருக்கேன். எது யூடியூப்ல இருக்கு, பேசிக் ஹீலிங் ஒர்க் யூடியூப்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் அண்ட் இட்ஸ் பீயிங், அதாவது நேச்சர் பீயிங்ஸ், அதாவது தமிழ்ல போடுங்க இயற்கை உணவுகளா, இயற்கை உயிர்கள். அப்படி ஒண்ணு இருக்கா மேடம்? இருக்கா? இப்ப எல்லாமே மனிதர் கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, தெரியும் போறதுல. என்னைக்கு மனிதர் கும்பிட ஆரம்பிச்சீங்களோ எல்லாம் போச்சு, என்னைக்கு எல்லாம் போச்சு. இந்த குரு ராகவேந்திர கோயிலை கட்டி வச்சிருக்காங்க இந்தியாவில், அவர் ஒரு மனிதர் மேடம். இப்ப சாய்பாபாவா சிண்டு பாபா அங்கங்க கோயிலுக்கு ஊர்ல ஒரு மனிதர் கோயில் கட்டி வச்சிருக்கீங்க. ஏன், என்னாச்சு? இந்த இயற்கை உயிரை என்னென்ன பழுக்கிறோம் உங்களுக்கு மேடம்? என்ன உங்க மழை கொடுக்குது, தண்ணி, இது யாரு கும்பிடுவா? யாரு? உங்க முப்பாட்டன் எப்படி கும்பிட்டாரு? பொங்கல் 14 ஜனவரி 14 நாள் வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் பொங்கல் பொங்கல் கொண்டாடுறீங்க. எப்படி? பொங்கலை போட்டு அரைவடை முடிஞ்சு அந்த சோறை போட்டு பாலை போட்டு ரைஸ் பாலை போட்டு கொதிக்க வச்சு பொங்கலோன்னு சூரியன் பார்த்து கத்துறீங்க. நாளைக்கு எல்லாம் வந்து ஒரு கிளம்பி கும்பிடுறீங்க, செத்து கிளம்பி கும்பிடுறீங்க, அவர் பூஜை பண்றீங்க. என்னாச்சு உங்களுக்கு? எவன் ஆரம்பிச்சு எவன் கத்து கொடுத்தாங்களா? உங்க முப்பாட்டை வந்து இயற்கை கும்பிடுறவங்க,
இயற்கை தான் அவங்களுக்கு கொடுத்தது. விவசாயம் முக்கியம், மழை பெய்யணும், நிலம் செழிப்பா இருக்கும். இந்த லேண்டு மேடம், நிலம் செழிப்பா இருக்கணும், அப்பதான் விவசாயம் பண்ண முடியும். மாடு செழிப்பா இருக்கணும், மாடு சீக்கிரம் இருக்க கூடாது. பல மாடு இருக்கு. முதல் நாள் வந்து பொங்கல், அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல். எங்க போறீங்க மாட்டு பொங்கலுக்கு? மாட்டு கொட்டாய் போட்டு அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு நன்றி செலுத்துறீங்க. ஏன்? அது உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. அதனால அதுக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க. சரிங்களா மேடம்? நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் டைம் ஃபைனலி லேடிஸ் ஒர்க் ஷாப், பெண்களுக்கான ஒரு ஒர்க் ஷாப். பெண்கள் மட்டும்தான். சோ அவங்க வாயை திறந்து அவங்க என்னாச்சும் பேசும்போது நாங்க பதில் கொடுத்து அவங்க கைட் பண்ணலாம். லேடிஸ் ஓன்லி ஒர்க் ஷாப். ஓகே, வெரி குட். இதான் எங்க ஒர்க் ஷாப் மேடம். ரைட். அப்ப ரொம்ப குட்டி குட்டி ஒர்க் ஷாப் இருக்கு, ரொம்ப இருக்கு. யூரிக் ஆசிட், சுகர், அதெல்லாம் டைம் இல்ல, நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அதெல்லாம் ஃபுல்லா போட்டுக்கணும். ஓகே ரைட்டா மேடம்? நெக்ஸ்ட் வந்து பிராணா. பிராணானா என்ன? வாட் இஸ் பிராணா? வாட் இஸ் பிராணா? ஓகே, பிராணா வந்து ஒரு உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி நம்ம உடம்பு சுத்தி இருக்கு. இந்த சுத்தி எங்க சுத்தி நம்ம சுத்தியும் இருக்கு, நம்மள உடல் சுத்தி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது நம்மள உடல் சுத்தி எல்லாமே இருக்கு. அது வந்துட்டு போவோம். சரிமா? அது எப்படி வருது, எப்படி போகுதுன்னா நம்ம கத்து கொடுக்க போறோம். அந்த பிராணா வந்துட்டு போனாலே உடம்பு நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா சில பிளாக்ஸ் இருக்கும், சில பிளாக்ஸ் தடங்கள், அது வரக்கூடாத தடங்கள். அது வராட்டா நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதாவது நம்ம காத்து ஆக்சிஜன் எடுக்கிறோம், எடுத்துட்டு வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடு. இது இயற்கை நடக்குது. அது வந்து நம்ம ரத்தத்துக்கு தேவைப்படுது, நம்ம பாடிக்கு தேவைப்படுது. ஏன்னா உள்ளுக்கு நெருப்பு எரியும். நம்ம அடுப்பு இருக்கு, அடுப்புல சொல்றோம், அந்த அடுப்பு என்ன தேவைப்படுது? எண்ணெய் தேவைப்படுது. அப்புறம் எரியில ஜாமாது ஒரு வீட்டு தேவைப்படுது. அப்புறம் தான் காத்து. ஏன் ஊதுறீங்க? அப்பதான் கூட எரியும். ஆனா அந்த காத்து நம்ம போகும்போது கூட எரியும். ஆக்சிஜன் இந்த வாயில போகுது மேடம். அது என்ன, சில பேர் வந்து பிக் என்னன்னா ஒரு ஃபேன் வச்சு எரிப்பாங்க, அது இன்னும் கூட எரியும். அதான் வந்து அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. அது யார கண்டுபிடல, இந்தியா மக்கள் தான் கண்டுபிடிச்ச ஆதி கதை பிராணா. அந்த பிராணா உடல் தேவைப்படுது. ஆக்சிஜன் ஓகே, எஸ். ஆனா இன்னொரு சக்தி இருக்கு, கால் பிராணா. ஓகே, அதான் வந்து நம்ம கத்து கொடுக்கணும். ஓகே, இந்த பிராணா வந்து நம்ம பூமியே சுத்தி இருக்கு, நம்மள மட்டும் சுத்தல, இந்த பூமி சுத்தி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த சூரிய மண்டலத்தை, இந்த சூரிய மண்டலம் சுத்தி இருக்கு. எப்படின்னா இப்படி இப்படி இந்த சூரிய மண்டலத்தை சுத்தி இருக்கு. ஃபுல்லா இருக்கு மேடம், எல்லாமே மதங்குது. இந்த பிராண சுத்தி அப்படியே சுத்துது. எப்படி சுத்துதுலாம்? இது ஒரு பிராண சக்தி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹோல் பிரபஞ்சத்தையே சுத்தி இருக்கு, யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தையே சுத்தி இருக்கு, அதான் யூனிவர்ஸ். ஓகே, அதாவது நம்மளுக்கு ஃபுல்லா இருக்கு, நம்மள சுத்தி இருக்கு, இந்த பூமி பூரா இருக்கு, இந்த சூரிய மண்டலத்திலே இருக்கு, அப்புறம் இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கு. அதான் வேற பேரு, அந்த பேர் நம்ம கொடுப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு. அதே மாதிரி நம்ம கொடுக்கு இட்ஸ் கால்ட் தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல் சக்தி. தெய்வீக ஆற்றல் சக்தி தான் கால் வந்து பிராணா. டிவைன், இறைவனா கொடுத்தது. அந்த டிவைன் எல்லாத்துக்கும் போகுது. பாப்போமா? ஒண்ணு, இது வந்து பிவிசி நாங்க என்ன கத்துறோம், இது எப்படி நம்ம எடுக்கலாம், இந்த பிராண சக்தி எப்படி எடுக்கலாம், எப்படி உடம்புல சிம்பிளா. இது ஒரு பெரிய கிளாஸ். இந்த குரு, அந்த குருஜி, அவன் டீச்சர் வாங்கணும், அது வாங்கணும், அப்பா கத்து கொடுப்பான். குருவி வாங்கிட்டு இருக்கு, செடி கொடி வாங்கிட்டு இருக்கு, காட்டு, தண்ணி, மலை, கிளை எல்லாமே அந்த பிராண சக்தி வாங்கிட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள்னா போய் கத்துக்கணும், முறையா கத்துக்கணும். அவர் ஒரு ஸ்டைலா போட்டு ஒரு ஃபீஸ போட்டு பிராண சக்தி போட்டு விடுறாரு. இதெல்லாம் என்ன மேடம் ஏமாத்து வேலை? ரொம்ப இருக்கு. எல்லாம் காசு நம்ம ஒன்னும் கத்துக்க முடியாது. கோயிலுக்கு பூஜை பண்ண கூட காசு போடுறதா பூஜை வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குங்களா? சோ நான் அறியாமலே நம்ம அந்த சக்தியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், அறியாமலே.
unconsciously we are reading it. ஆனா அந்த awareness but the measure quantity, அதாவது இதை மெஷர் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஓரா நம்ம நாளைக்கும் இந்த 6 நாள் கிளாஸ்ல நம்ம கத்து கொடுப்போம் எப்படி தான் சக்தி எடுத்து நம்ம செய்யலாம் கத்து கொடுப்போம். ரைட்டுங்களா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் லைஃப் ஃபோர்ஸ் எவ்ரிவேர். இந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து எல்லாமே இருக்கு. பூமி சுத்தி இருக்கு, கடல் அடியும் இருக்கு. அதனால தான் இந்த உயிர் அங்க இருக்கு. உலகத்துல பெரிய உயிர் வந்து கடல்ல திமிங்கலம். அதான் பெரிய உயிர். நம்மளாம் ஜுஜிபி யானை, ஜுஜிபி ஒரு 8 யானை வந்து ஒரு ஒரு திமிங்கலம். கேள்விப்பட்ட ஒரு 40 யானை தான் ப்ளூ வேல். அந்த ப்ளூ வேல் இப்ப இருக்கான்னு தெரியல, அந்த காலத்துல இருந்துச்சு. எல்லாம் செத்து போய் கொண்டு எல்லாம் எடுத்துறாங்க. ஒன் ப்ளூ வேல், த பிகஸ்ட் வேல், அதாவது பெரிய திமிங்கலம் பேர் வந்து ப்ளூ வேல். அந்த ஒரு ப்ளூ வேல் வந்து 40 யானை மேடம். அவ்வளவு பெரிய மிருகம் கடல் இருக்கு. எத்தமா கடல் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு பிராண சக்தி இருக்கு, அவ்வளவு சாப்பாடு இருக்கு. அங்க எவ்வளவு சாப்பிடணும் மேடம்? ஒரு யானை எவ்வளவு சாப்பிடுது? அதே மாதிரி ஒரு திமிங்கலம் எவ்வளவு சாப்பிடும்? ஒரு 40 யானை திமிங்கலம் எவ்வளவு சாப்பிடும்? அந்த மாதிரிலாம் இயற்கை கடல்ல. ஆனா நமக்கு தெரியாது. கடல் பெருசு, ரொம்ப பெருசு. நம்மளால திங்க் பண்ண கூட முடியாது. அவ்வளவு பெரிய கடல் தான். ஓகே, கடல் ஓகே ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த லைஃப் ஃபார்ஸ், அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி லைஃப் ஃபார்ஸ், வெள்ளக்காரன் பேர் இல்லாம லைஃப் ஃபார்ஸ், அந்த லைஃப் ஃபார்ஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பிரபஞ்ச இந்த சூரிய மண்ணில் சுத்தி இருக்கு. எல்லாமே ஃப்ளோட் பண்ணுது, நிக்குது, இப்படி நிக்குது, அப்படியே சுத்துது, இப்படி ட்ரீட் பண்ணுது. இப்படி சார் எப்படி நிக்குத? எதை நிக்குது? யாரும் பிடிச்சி வச்சிருக்காங்களா? இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க. பாருங்க சார், சிம்பிள். இது ஒரு பால், இது ஒரு பால். இந்த பால் வந்து இது பிடிச்சி வச்சிருக்கு. பாருங்க, இப்படி வந்து இப்படி உள்ளுக்கு போடலாம், போடலாம். ரைட்டுங்களா? இது எப்படி போகுது? ஸ்ட்ரிங் இல்ல முடியுமா? இது எப்படி போகுது? அதே மாதிரி பாருங்க, இந்த பூமி நிக்குது. இந்த பூமி நிக்குது. எங்க நிக்குது? நம்ம இங்க உட்காந்துருக்கோம். நான் இப்ப இங்க உட்காந்துருக்க பூமினா யார்? எப்படி சுத்துது? எது பிடிச்சி வச்சிருக்கு? டிவைன் எனர்ஜி. இது யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வெள்ளக்கான ஃபார்முலா போடுவான், ஆனா சொல்ல முடியாது. இது யாரு பிடிச்சி வச்சிருக்காங்க? சொல்லி பிடிச்சி மட்டல சுத்துது, ரவுண்டா சுத்தல, இப்படி சுத்துது. ரவுண்டா பாருங்க, இப்படி சுத்தா பாருங்க, இது ரவுண்டா சுத்தம். ரைட்டா? ஆனா பூமி ரவுண்டா சுத்தலையே. இப்படி போய் இப்படி போகுது, இப்படி ரவுண்டா போல, இப்படி போயிட்டு இப்படி வருது, இப்படி வருது. என்ன ஃபார்முலா அது? எலிப்டிக்கல். அத மனிதன் கண்டுபிடிச்சு என்னமோ வேலை செய்யறான். அந்த ஃபார்முலா போட்டு அப்படிதான் ராக்கெட் போடுறான், இதெல்லாம் விடுறான். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? அறிவு. அந்த அறிவு யாரு கொடுத்தா? இறைவன். ஏன் அறிவு இல்ல மேடம்? இது வந்து என்னோட இல்ல, இறைவனோட. நான் வந்து ஒரு டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட், தூதர். இதை நான் கொடுக்க வந்திருக்கேன். இது என்னோட இல்ல. நோ, எல்லாரும் கொடுக்க வந்திருக்கு. அதை நீங்க வச்சு நீங்க ஒரு குட்டி தூதராவீங்க. அதை 10 பேர் கொடுங்க, அவன் ஒரு 10 பேர் கொடுக்கணும். அவ்வளவுதான் என் வேலைங்க. இது ஏன் வேலை இல்லை மேடம். இறைவன் கொடுத்துக்காரு. இந்த பிறவி எடுத்து அப்பா உனக்கு கொடுக்கும். இந்த பிறவில நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டிருக்க, கதவை தட்டி தட்டி கேட்டிருக்க, நாங்க உனக்கு கொடுக்குறோம். போய் இந்த மனிதன் கொடுத்து மனிதன் மாறணும். மனிதன் மாறினாக்க இன்னும் நல்லா கிடைக்கிறது மனிதன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு மேடம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல வந்து நம்ம மாதிரி ஒரு எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கு, எத்தனை சூரியன் இருக்கு. நீங்க நேரம் நைட்ல போய் பாருங்க. மலேசியால பார்க்க முடியாது, லைட் ரொம்ப. நீங்க ஒரு வில்லேஜ் போங்க, போகும்போது பார்த்தாக்கா அப்படியே அழகா தெரியும். அவ்வளவு ஸ்டார்ஸ். ஈச் ஸ்டார் அது ஒரு ஸ்டார், தமிழ் நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் வந்துட்டு நம்மளோட சோலார் சிஸ்டம், பிரபஞ்சம். பிரபஞ்சமா? சூரிய மண்டலம். அந்த சூரிய மண்டலம், அங்க மனிதர்கள் இருப்பாங்க, வேற மாதிரி இருப்பாங்க. மனிதர்கள் மனிதர்ல வேற மாதிரி பீயிங்ஸ் இருப்பாங்க. அங்க அப்ப வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த பேரு ஸ்பேஸ் ஷிப், ஏலியன்ஸ். நம்மளுக்கு ஏலியன், அவன் நம்ம ஏலியன். அவன் வந்துட்டு போறான் பத்தின மேடம். அவன் எவ்வளவு இன்டெலிஜென்ட் இருப்பான். நம்ம தான் பிரிமிடிவ். நம்மளுக்கு டைமே இல்ல. நம்மளுக்கு வர டைமே இல்ல அவனுக்கு. சும்மா வந்து என்ன பண்றானுங்க, சி கிளம்பிடுவாங்க. இவன் என்ன இருக்கு இப்படி இருக்காங்க, கப்பலை ஓட்டுறான் மாதிரி இறங்குது கப்பை. நாங்கெல்லாம் எங்கேயாவது வந்திருக்கோம். நம்மள தூண்டு போயிடுவாங்க மேடம். அவன் டைமே நம்மளுக்கு.
நம்ம தான் புதுசா ஏலியன்னு அவனை சுடணும், அவனுக்கு பிடிக்கணும், நன்றிங் பண்றோம். அதெல்லாம் சினிமா, அதெல்லாம் சினிமா. எக்ஸ்பர்ட் அதெல்லாம் சினிமா மேடம். அவங்க எல்லாம் வேற லெவல் இருக்காங்க. நம்மளுக்கு சும்மா ஜுஜுபி நம்பலாம். அவங்க வந்துட்டு போவாங்க. ரைட்டுங்களா? வெரி குட். இது வந்து அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ஸ் நைட்ல பாக்குறாங்க. இது பேரு சென்ட்ரல் சன், அதாவது முத்தில்கள். அப்படியே ஃபுல்லா அப்படி போவோம். எல்லாம் போயிட்டு கையில போய் உள்ள போய் ஜாயின் பண்ணும். சென்ட்ரல் சன். ஓகே, ரைட் ரைட். பிராணா இஸ் எவ்ரிவேர். அதாவது பிராணா வந்து ஆதி காலத்துல இருக்கு. இது புது கலை, இது நம்ம கிரியேட் பண்ணல. ஆதி காலம் இருக்கு. மனிதர்கள் இல்லாத போதே அது இருக்கு. நம்ம தான் பேர் வச்சிருக்கோம். அதாவது சான்ஸ்கிரிட் என்ன பண்ணுவான், அவன் சொல்லுவான் சங்கல பிராணா இன் சான்ஸ்கிரிட். சைனீஸ்ல வந்து சி, சி. அப்புறம் வந்து ஜப்பான்கார வந்து கி, ஜப்பான்கார வந்து கி, ரே கி, கி டோ, சி, தை சி, சி குங். தமிழ் வந்து பிராணா, பிராணாயாமா. அந்த மாதிரி பல மாதிரி மனாபாய் போலினீசியா, போலினீசியா அந்த ஐலண்ட், ஹவாயி, அந்த ஃபிஜி, அவங்களுக்குன்னு ஒரு பேரு மானா. அதே மாதிரி வேற 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 நாட்டுக்கு வேற வேற பேரு. ஆனா வெள்ளைக்காரங்க பேரு தெரியல. அந்த வெள்ளைக்காரன் பேர் தெரியல. அவன் சொல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம ஒத்துக்குவோம். அது பேரு லைஃப் ஃபோர்ஸ். அவன் சொல்ல லைஃப் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு லைஃப் ஃபோர்ஸா இருக்கு. அவன் பேரு லைஃப் ஃபோர்ஸ், அவன் பேரு அவன் லைஃப் ஃபோர்ஸ். ஓகே, டன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி சிம்பிள்லாம் போட்டுக்கிட்டு பலமா சிம்பிள் போடுவாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஏன்ஷியன்ட் பிராணா எக்ஸசைஸ். சன் பிராணான்னு போட்டு சன்னோட பிராணா எடுக்கிறீங்க இதை வச்சுக்கிட்டு. ஆனா சனுக்கு சம்பந்தமே இல்லை இது. இப்ப பாருங்க, யூடியூப்ல அவன் போட்டிருப்பேன். அந்த சக்கராஸ் எல்லாம் 0 ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் தை சி அண்ட் சீக்கும். தை சி சீக்கும். தை சினா அவங்க ஜாதியில வந்து இது வந்து தை சி, சீக்கும், சீக்கும். அப்புறம் வந்து தை சி. இதெல்லாம் ஸ்லோவா செய்யறது தை சி. ஸ்லோ பண்ண தை சி அப்படியே பண்ணுவாங்க. இது சைனீஸ், அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்க இந்தியாக்காரன் பார்த்தது இல்லை. அந்த காலத்துல இந்தியாக்காரன் சைனா பார்த்தது இல்லை. ஆனா அவங்களுக்குன்னு இறைவன் போட்டு ஒரு பேர், ஆனா வேற டெக்னிக். அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து பிராணாயாமம், யோகா அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே, ரைட்டுங்களா? அந்த காலத்துல யாருக்கும் தெரியாது. ஆப்பிரிக்கா கூட தெரியாது, சவுத் அமெரிக்கா தெரியாது. அவங்க பாட்டு கூட செஞ்சிருந்தாங்க. அந்த வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான். இந்தியா கூட அவங்க கண்டுபிடிச்சான். அப்புறம் வந்து மார்க்கோ போலோ அவங்க தான் பெரிய, அவங்க கொண்டு போயிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் படை பண்ணி விட்டாங்க. அந்த சில்க் ரோடு எல்லாம் பயங்கரம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு ரேக்கி அண்ட் அகிடோ. ரேக்கி இந்த கையை வச்சு எனர்ஜி கொடுக்குறது. அகிடோ இதெல்லாம் வந்து ஜப்பான்ல கி, 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 ரேக்கி. கி வந்து அந்த பிராணாக்கு வந்து அந்த ஒரு பேரோட பிராணா, லைஃப் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிராணா எங்கேருந்து வருது? எங்க இந்த பிராணா வருது? நம்பர் 1 சூரியனிலிருந்து வருது. கமிங் ஃப்ரம் த சன், கமிங் ஃப்ரம் த சன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கமிங் ஃப்ரம் த எர்த், பூமியிலிருந்து வருது. பூமியிலிருந்து வர சக்தி. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் த காஸ்மிக். காஸ்மிக்னா பிரபஞ்சத்திலேருந்து. அண்டவெளி, அண்டவெளி பிராணா. இது சூரியன் பிராணா, அது பூமி, பூமி பிராணா. இது 3 பிராணா வந்துட்டு பல மாதிரி இடத்துக்கு போவோம். எப்படி போனா மரத்துக்கு போவோம், ஆத்துக்கு போவோம், காத்துல போவோம், பல மாதிரி போவோம். இது ஆனா பேசிக் வந்து இங்க இருந்து வருது. சூரியன் பூமி வருது. இங்க இருந்து பூமியில இருந்து பூமி உள்ளுக்கு வந்து எரியுது. அந்த எரியில இருந்து வரோம். இதுதான் வந்து 3 லெவல் வந்து அந்த பிராணம். ஓகே, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சன் பிராணா. சன் பிராணா வந்து நம்ம வந்து வணங்குறோம். இதான் நம்ம பொங்கல். அந்த அந்த சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்றோம். இப்ப எல்லாமே மனிதருக்கு போடுறாங்க. ஏதோ வந்து ஒரு மந்திரத்தை கொடுத்தாராம், அவர் கோயில் கட்டி உட்காந்துருக்காங்க. கோயில் கட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அதாவது நம்ம சூரிய பிராணம் எடுக்கலாம். அதுல வந்து இந்த புக்ல வந்து அழகா போட்டிருக்கோம். இந்த புக்கை வாங்கினாக்கா உங்களுக்கு சூரிய பிராணம் எடுத்து நீங்க செய்யலாம். அதாவது நம்ம காலகட்டத்துல போயிட்டு கையை ஏந்தி கீழே உக்காந்து மொத சூரியனுக்கு நன்றி சொல்லணும். எப்படி போடுறது?
தெய்வீக சூரிய ஓ தெய்வீக சூரியனே எங்கள் அனைவருக்காக எங்க அனைவருக்காக ஒளி வீசுவதற்கு என்ன மேடம்? ஒளி வீசுவதற்கு ஒளி வீசுவதற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. என்னை குணப்படுத்தவும் என்னை குணப்படுத்துறதுக்காக புத்துயிர் பெறவும் சுத்திய பருவம் புத்துயிர் பெறவும் புத்துயிர் பெறவும் புத்துவில் பருவத்தும் உனது ஆற்றல் உன் ஆட்களு எனக்கு தேவை. எனக்கு தேவை. நன்றி 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 நன்றி. அதாவது நம்ம கேட்கும் போது அது அப்படியே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்ப சூரியன் வந்து கொடுக்கிறவங்க அவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் நிப்பாட்டாங்க அந்த உலகமே போயிடும். எல்லாம் உலகம் மட்டும் இல்ல இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே போயிடும். ஒரே நாள் தான் ரொம்ப தேவை. நிப்பாட்டினாங்க நம்ம எல்லாம் கீழே விழுந்துருவோம். எங்க போன யாருக்கு தெரியாது. அதனால மொத சூரியன் நன்றி சொல்லுவோம். மனிதருக்கு இல்ல சூரியன் நன்றி சொல்லுவோம். மாற்றம் மாறி வரும். ஓகே கேட்டீங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாருங்க. sun emits magnetic field, the sun gives you the prana, rainbow. எல்லாமே பிரபஞ்சத்திலே இந்த நம்மளோட இருக்க சூரியன் வரும். அது எவ்வளவு வேலை பண்ணுது. ஒரு நாளாவது காலையில நன்றி செலுத்தக்கூடாது. அதான் வந்து இங்க போட்டிருக்கோம். அவர் சன் ஃபாதர் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். அதாவது இந்த பிரபஞ்ச சூரிய மனித இவங்க தான் அப்பா. அவர் சன் இஸ் a purity God designs. அதாவது நம்ம தெய்வீக நெருப்பா இருக்கிறேன் நான் இறைவன் விருப்பி அதே மாதிரி சன்னுக்கு நான் தெய்வீக நெருப்பா இருக்கிறேன்னா என் சன் வந்து இறைவன் முடியாது. அந்த மாதிரி இங்கிலீஷ் போடும். ஓகே அந்த மாதிரி ஆல் பிளானட்ஸ் நம்ம இந்த பிளானட்ஸ் கூட நம்ம நன்றி சொல்லணும். அதனால சொன்னாக்கா இது ஒரு மாறி வரும் நம்ம வாழ்க்கையில. சாதாரண மனிதன் சும்மா சாப்பிட்டுக்கிட்டு சும்மா கும்பிட்டு இதை செய்யுங்க. இது நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு வேலை செய்யுது. குறைகள் சொல்லாங்க. நம்ம தமிழங்க வந்து ரொம்ப அது பேர் என்ன மேடம்? சனி சனி சேட்டன் யாரும் பகவான் சொல்றீங்க. அந்த பிளான் என்ன அட்டகாசம் பண்றீங்க. சனி பார்வை சனி சனி இது சனி சனி வந்து பிடிச்சிருக்கு. ஏன் மேடம் அது எவ்வளவு அழகான பிளானட். அது ஏன் சனி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? இவ்வளவு தப்பு. அதுக்கு ஒரு கோயில் வேற காக்கா வேற சாப்பாடு போடுறீங்க. போய் ஏழை சாப்பாடு கொடுங்க மேடம். அங்க போய் காக்கா சாப்பிடலாம். காக்கா செஞ்சா உங்களுக்கு வரலையா? சனி கோயில் எங்க இருக்குது? சனீஸ்வரன் கோயில். அது ஒரு கோயில் வேற. ஏன் அது எவ்வளவு அழகான பிளானட். நம்மளோட சூரிய மண்டலத்தை அதான் பியூட்டிஃபுல்லான பிளானட். அப்படியே ஒரு வட்டமா சுத்தி அழகா இருக்கும். அது எப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம்? சரிங்களா? ஓகே அது மாதிரி ரெயின்போஸ். சன்லைட் அதாவது சன்லைட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய லைட் இருக்கு. கண்ணுக்கு தெரியாது. நம்ம தெரியுதெல்லாம் லைட் தான். ஆனா ஒரு பிரிஸ்மல போடுங்க அப்படி மாறி வருது. எப்படி மாறி வருது? இவ்வளவு கலர் இருக்கு. இந்த கலர் தான் நம்ம உடம்புல போறது. அதனால சக்கராஸ் எல்லாம் வேற வேற கலரு. எங்க போறது? இங்க போறது. ஸ்பிரின்ல போந்து இங்க வந்து உடையுது. ஏழா உடையுது. இது ஊதா கலரு, இது இண்டிகோ, இது வந்து ப்ளூ நீலம், பச்சை, மஞ்சள், இது ஆரஞ்சு, சிகப்பு. இதே தான் லைட் நம்மளுக்கு வருது. பிரபஞ்சத்துல இருந்து வருது. அந்த எவ்வளவு நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம பாடி புராண ஓராவே இதனால இது நன்றி சொல்லாம கண்டதெல்லாம் போய் கும்பிட்டு இருக்கீங்க. கண்டு பூஜை பண்றீங்களா? என்ன மேடம் நீங்களா? ஏய் மேடம் ஐயர் மாமிங்க எவ்வளவு பூஜை பண்றீங்க? இதை மாதிரி பூஜை பண்றீங்களா? அது சூரிய பகவான் வேற. அது ஒரு கோயில் கட்டிட்டு தோதான் முன்னே நிக்குது. அங்க போய் கும்பிட வேண்டியதானே? அப்புறம் பாருங்க எவ்வளவு லைட் பாத்தீங்களா? ரெட் ஆரஞ்சு வெள்ளை ஒன்னு ஸ்டார் போட்டான். ஸ்டார் டேவிட் போட்டான். பாருங்க so beautiful. see the color red orange yellow அப்புறம் green blue. இது கலர் சரியில்லை. கலர் மாத்தணும் சரியில்லை. பச்சை இல்லை. okay so the human chakra is result of the sun prana. the sun prana நால தான் நமக்கு அந்த கலரே வருது. புரிஞ்ச மாதிரி உங்களுக்குலாம்? சரிங்களா? நெக்ஸ்ட் ரெயின்போ இஸ் ப்ரூஃப் தட் the sun அதாவது நம்ம வானவில் அந்த வானவில் ப்ரூஃப். ஒரு மழை பெஞ்சு கழிச்சு சில டிராப்லெட்ஸ் இருக்கும். அந்த லைட் வரும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அந்த லைட் வரும். உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா வரும். பாருங்க டபுள் லேயர். பாத்துருங்க சூப்பரா இருக்கும் மேடம். நெக்ஸ்ட் லுக் சிங்கிள் லைட் எப்படி வருது?
அந்த மாய்ஸ்சர் வரும், அந்த லைட் சன்லைட் வந்து எல்லாம் உடைச்சி எல்லா கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் மேடம். மூன் நைட்ல கூட பார்க்கலாம். மூன் போகும், மூன்ல வரும். பிளேன்ல போக ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் மேடம். பிளேன்ல போகும்போது அந்த கிளவுட்ஸ் இருக்கும், அந்த கிளவுட்ஸ் வந்து தண்ணி இருக்குல்ல அப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். பாருங்க அது ஃபுல்லா ரவுண்ட் ரவுண்டா அப்படி பார்க்கலாம். ரவுண்டு கலர் ரெயின்போ 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 அழகா இருக்கும். அந்த லைட் போகும்போது அப்படியே எல்லாம் உடையும். இது உடனே பாதி தான் தெரியுது, பாதி வந்து அங்க கீழே போகுது, பூமிக்கு போகுது தெரியாது. ஆனா ஃபுல்லா போவோம், கலரு பிரேக் பண்ணும்போது கலரும், ஆனா நமக்கு தெரியாது. பாதி வந்து இங்கிட்டு போவோம், பாதி கீழே போகுது, அந்த மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லுக் இட் பியூட்டிஃபுல். ரைட். இதுக்கு அது சம்பந்தமே இல்லை. ஓகே, இதுக்கும் அது சம்பந்தமே இல்லை. இது மனிதனா செஞ்சது. இதான் இயற்கை, இறைவன் செய்து, இறைவன் கொடுக்க நம்மளோட கிஃப்ட் வாழ்க்கை, இந்த பரிவில. ஓகே, ரைட். பார்த்து என்ஜாய் பண்ணணும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஹிந்துஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்றோம். ஹிந்து ப்ரீஸ் போயிட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. எங்க காலகாலத்தில் போயிட்டு அவங்க எல்லாம் குழி போட்டு அந்த அந்த சூரியனை பிளேஸ் பண்ணுவாங்க. ஹிந்துஸ் அந்த ப்ரீஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணலாம், இது சீக்கிரட்டே இல்ல. இது கொண்டு போயிட்டு இதை பண்ணீங்க, மெமரைஸ் பண்ணுங்க, போட்டு சரிங்க. இறைவா சூரியனே நன்றி நன்றி நன்றி, நீ தீராத வாழ்க்கையில மனிதர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு நல்லது, இந்த சூரிய மண்டலம் நல்லது சார். நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு காலமா இருக்கிற நீ பாடுக்கு வேலை, நீ எப்படி வேலை யாருக்கும் தெரியாது. நன்றி நன்றி நன்றி. எனக்கு தேவைப்பட பிராணம் கொடுத்து என் உடம்பை குணப்படுத்து. நான் இந்த உடம்பை வச்சுதான் இந்த ஆத்மா வந்து இந்த உலக நல்லது செய்ய வந்து கேளுங்க. ரொம்ப செல்ஃபிஷா கேட்காதீங்க. அதாவது இந்த உடலை வச்சு நான் நல்லது பண்ணணும், இந்த உலகத்தை நல்லது செய்யணும், அந்த மாதிரி என் உடம்பு ஆரோக்கியமான, அதனால எனக்கு தேவைப்பட பிராணாவை கொடுத்து என் உடலை ஆரோக்கியமா நல்லதா வச்சுக்கோங்க. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதான். ஓகே, வெரி குட், சிம்பிள், ஈஸி, வெரி நைஸ். ரைட். நெக்ஸ்ட் தான் எப்படி எல்லாம் ஃப்ளோட் பண்ணுது, யாரு பிடிச்சி வச்சிருக்கா? கணக்கா இப்படி கிட்ட இருக்கு, தூரம் வந்து எப்படி பண்ணுது, யார் பண்ற வேலைதான். இதான் சார் உங்க சனி, உங்களுக்கு பிடிக்காத பிளானட். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நாசா சொல்றான் இது மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஒரு ரிங் வச்சுட்டு அவர் அழகா வச்சிருக்காரு. எத்தனை மூணு, ஒரு 8 மூணா 7 மூணு வச்சிருக்க மேடம். கண்டுபிடிக்கல, அது கண்டுபிடிக்க எத்தனை மூணு இருக்கு. அழகா இருக்கு புரியுதுங்களா? ரைட்டு. அதே மாதிரி கான்ஸ்டன்ட், அதாவது நம்ம உடலு, நம்மளோட ஆரா, இந்த பிளானட் எல்லாம் சம்பந்தப்பட்டது. இந்த மூன், இந்த மாஸ், இந்த ஜூபிட்டர் சைடு எல்லாம் சம்பந்தப்பட்டது. ஓகே, அந்த ஆரா வந்து ஃபுல்லா இருக்கு. ஆனா முக்கியமானது சன், நெக்ஸ்ட் மூன், நெக்ஸ்ட் மதர் எர்த். இது மூணு தான் முக்கியமானது. இந்த பிரபஞ்சத்திலே நம்மளுக்கு வர்றது வந்து நம்ம மூன்டேந்து, நம்ம சன் கிட்டேந்து, நம்ம பூமிக்கு இருந்து. இதுதான் முக்கியம். நீ அவங்களுக்கு தனியா வேலை இருக்கு. இது 3 மணி நீ பார்த்துனாக்கா, நன்றி செலுத்தாக்கா எல்லாமே நல்லதா இருக்கும். ஓகே, ரைட்டுங்களா? ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் வந்து அந்த சூரிய ஒளிச்சம் வந்து பூமிக்கு வந்து இந்த செடி கொடிலாம் உயிர் பண்ணுது. இந்த செடி நமக்கு என்ன கொடுக்குது? ஆக்சிஜன் கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது. எல்லாமே மேடம், எல்லாமே கடைசியில் இந்த செடிகள் தான். எல்லாமே இங்கதான், எல்லாமே நம்மளுக்கு இங்கதான் வருது, வேற ஒண்ணுமே வரல நம்மளுக்கு. ஆல் கமிங் ஃப்ரம் தி ட்ரீஸ். அதனால நம்ம இந்த பூமிக்கு நன்றி சொல்ல பிறகு இந்த செடி கொடி நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு முருங்கன் சாப்பிடுது, அதை நம்ம சாப்பிடுறோம். இல்லாட்டி பழங்கள் சாப்பிடுறோம், அதாவது வெஜிடபிள் சாப்பிடுறோம். அது எல்லாமே நம்ம சாப்பிடுறோம்ல, நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்து நம்ம இருக்கலாம். அதான் நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம் இந்த பூமிக்கு, இந்த செடி கொடிகளுக்கு. எல்லாமே ஆல் கமிங் ஃப்ரம் தி ட்ரீஸ். எல்லாமே எண்ணெய் எங்க இருந்து வருது? செடிகிட்டே இருந்து. அந்த சொல்ல ஓகே, நான் வந்து மாடு வெண்ணெய் சாப்பிடுறேன், மாடு நெய். அந்த மாடு நெய் எங்க இருந்து வருது? அது சாப்பிடுற புல்லுல இருந்து. அது பால் எங்க இருந்து வருது? அது புல்லுல இருந்து. எல்லாமே இயற்கையில தான் வருது. எல்லாமே இது. அதான் சன் வேறுபடுது. யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நான் காசுக்கு நான் பால் வாங்கினேன், நான் காசுக்கு நான் பால் வாங்குறேன். ரைட்டு, எல்லாம் சொல்றீங்க. ஆனா அந்த பால் எங்க இருந்து வருது? அந்த புல்லு காசு கொடுத்தீங்களா? அந்த செடி காசு கொடுத்தீங்களா?
ஆடு சாப்பிடுறீங்க, ஆடு எது சாப்பிடுறீங்க, அந்த புல்லு சாப்பிடுறீங்களா, எது சாப்பிடுறீங்களா, அதுக்கு காசு கொடுத்தீங்களா? கோழி வளர்க்கலாம், அவன் தீனி, அந்த தீனி எங்க இருந்து வருது? எல்லாமே இங்கதான் வருது, செடியிலிருந்து வருது. அந்த செடிக்கு காசு கொடுத்தீங்களா? ஓ, நான் காசு கோழி 1 கிலோ கோழி வாங்கினேன். எஸ், அது எங்க இருந்து வருது? எல்லாமே அங்கேருந்து வருது, எல்லாம் பூமியில இருந்து வருது. அதான் நம்ம பூமிக்கு நன்றி சொல்லணும். இந்த சட்டை கூட எங்க வருது? பூமியில இருந்து வந்துச்சு. காட்டன் ட்ரீ, அப்புறம் டெக்ஸ்டர், அப்புறம் போடுவான் ஃபைபர் போடுவான், பேர் டெக்ஸ்ட்ரான் பேர் போடுவாங்க. அது எங்க இருந்து வருது? எல்லாம் பூமி இயற்கையில தான் வருது. அதுக்கு நம்ம நன்றி கொண்டோம். நீங்க ஊத்துற வண்டிக்கு போட்டீங்க, பெட்ரோல் போட்டீங்க, டீசல் போட்டீங்க, எங்க இருந்து வருது? பூமியில இருந்து வருது. அது காசு கொடுத்தீங்களா? அது மனிதன் பணக்காரரு, அவர் ஒரு ஸ்டைலா இருக்காரு. நான் தான் ஓனர் ஆஃப் திஸ் பெட்ரோல் பங்க். பூமிக்கு நன்றி சொன்னாரா இருந்தாலே? எல்லாம் வீழ்ந்து வருது. நான் சம்பாதிச்சேன், நான் நல்லா இருக்கேன், நான் 2 வீடு வாங்கியிருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நான் இவ்வளவு சொத்து சாப்பிட்டுருக்கேன். எங்க இருந்து சொத்தலாம்? எல்லாம் பூமிக்கிட்டே இருந்து. அது நன்றி சொன்னீங்களா? சொல்லுங்க. So, Mother Earth, son of divine fire, Mother Earth, the pretty God said, thank you, Mother Earth, you are mother for all. எல்லாம் உயிருக்கும் நீதான் அம்மா, லிவிங் அண்ட் நான் லிவிங். உயிரா இருக்கதும் உயிரில்லாததும் நீங்க தான் அம்மா எங்களுக்கு. You are the ultimate mother. I am a being of divine fire, I am the purity God. God, thank you. இது பூமி. இந்த பூமிக்கு நன்றி சொல்லணும். சரிங்களா மேடம்? எல்லாமே நீங்க சொல்லலாம், நான் சொத்து இருக்கேன், இவ்வளவு கோல் போட்டிருக்கீங்க, 1 கிலோ கோல் போட்டிருக்கீங்க, எங்க இருந்து வந்தாலாம்? பூமி கிட்டே இருந்து. அதுக்கு காசு கொடுத்தீங்களா? நீங்க கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன், நான் இவ்வளவு வச்சிருக்கேன், பூமியில இருந்து வருது. யாராவது பூமி காசு கொடுத்துருக்கா? பூமி தான் டேக் 1 million ringgit, give it to you. கொடுக்க முடியுமா? அது வாங்கிக்குமா? போடா நீ அவன் காசும் துப்போம். எங்களை வாட்டர் போட்டு எங்க கோல்ல உன் உடம்புற போட்டு பெருமையா பேசுறேன். நாங்க கஷ்டப்பட்டு வருது. அதான் நேச்சர் பீங்ஸ். வாட்டர் போட்டு எல்லாத்தையும் வச்சு நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் உடம்புல போட்டுக்கிறீங்க. என்னத்துக்கு? அவங்கள அழகா ஏன் மேடம்? இயற்கையான அழகு இல்லையா அவங்களுக்கு எல்லாம்? அந்த கோல்குள்ள அழகா ஆகுறீங்களா? ஏன் மேடம்? சரி, ஏதோ பண்ணுங்க, அதை கோல் வாங்க, எல்லாம் வச்சுக்க. இந்தியாக்கார சொல்ல மேடம், எல்லாம் கோல் அலையறாங்க மேடம். நான் இவ்வளவு கோல் வச்சிருக்கேன், அவ்வளவு கோல் வச்சிருக்கேன், இவ்வளவு கோல் வச்சிருக்கேன். எங்க இந்த பூமிக்கு நன்றி சொன்னீங்களா யாராச்சும்? கோல்காவ வேலைக்கனா டைமண்ட் அவனே டைமண்ட் அழி போயிருக்கான். இவனா கோல் அழி போயிருக்கான். நார்த் போனா டைமண்ட் ஐ கோ டிஸ்டோன், ஐ கோ டைமண்ட் எவ்ரிவே இந்த பாடி. யாராச்சும் பூமிக்கு நன்றி சொல்றீங்க? அவ்வளவு டைமண்ட் பூமி, தேங்க்யூ வெரி மச். அதாவது இது சன்ஃபிளவர். சன்ஃபிளவர் என்ன பண்ணுது? அது எடுக்குது, அது சூரியன் பார்த்து எடுக்குது ஃபுல்லா. அது பார்க்க சூரியன் மாதிரி இருக்கு. எங்க சன்ஃபிளவர்? இதோ சன்ஃபிளவர் இருக்காங்க, மறந்தே போயிட்டு. இதான் எங்க சன்ஃபிளவர் மேடம், எங்க பார்ட்னர், டான்ஸ் பார்ட்னர். எப்படி பாத்தீங்களா? அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்படி பார்ப்போம், பண்ணோம், அப்படி சுத்தி திருப்போம் மேடம். சுத்தி நாளைக்கு காலை திருப்பி வந்துடும். எப்படி? ஒரு அட்ராக்ஷன். பார்க்கறதுக்கு சன்ஃபிளவர் மாதிரி இருக்கு. அட்ராக்ஷன், ஒரு லைட். ஐ வாண்ட் தி மேக்ஸிமம் லைட். அது ஃபுல்லா அது வரும். எல்லா செடியும் அந்த மாதிரி தான். பப்பாளி பழம் மரம் கூட அந்த இலைய பாருங்க, இப்படி வரும். ஃபுல்லா அப்படி வராது, இப்படி அப்படியே போவோம். ஐ வாண்ட் டச் தி லைட். இன்னொரு இலை இது மூடக்கூடாது. இப்படி அது அப்படியே ஒண்ணுனா சுத்த. எல்லா செடிகளும் அந்த மாதிரி சன் இருக்கனால அவன் அழகா அரேஞ்ச் பண்ணி இப்படி ஃபுல்லா அப்படி போவோம். ஹீலிங்ஸ் ஃபார்ம்ல போவோம். நல்லா பாருங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இட்ஸ் கால்ட் a biological pi. வட்டத்துக்கு ஒரு ஃபார்முலா 1.732 pi. அது பேர் பை. அவர் பைத்தோகரஸ் அவர் கண்டுபிடிச்சா. அவர் பேர் கூட பை. அவர் பேர் அவர்தான் பைத்தோகரஸ். அவர் கண்டுபிடிச்சார். ஆனா biological pi 1.4 something, 1.41 something. அது biological pi. எல்லா செடிகளும் எல்லா பிரபஞ்சம் அந்த மாதிரி ஒரு லா ஃபாலோ பண்ணுது. அது நெத்த கூட அப்படி சுத்தி இருக்கோம் பாத்தீங்களா? இங்க நெத்த பாத்தீங்களா? நெத்த கூட வெட்டினாக்கா இப்படி சுத்தம். அது ஒரு ஃபார்முலால போவோம். அது இயற்கையான பயாலஜிக்கல் ஃபார்முலா. இது கூட நீ போய் பார்த்தாக்கா மேடம், இது கூட பார்த்தாக்கா இது பாருங்க, அது ஒரு மாதிரி ஃபாலோ ஒரு லைன் மாதிரி ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி தான் இது பேர் என்ன மேடம்? அது ஒரு மாதிரி லைன் ஃபாலோ பண்ணும். அப்படின்னு பார்த்து ஃபுல்லா போடுவோம். அது பயாலஜிக்கல் பாய் ஃபாலோ சர்டன் ஃபார்முலா. ஓகே, சரிங்களா? அதே மாதிரி face the entrance of full power. ரைட் பாருங்க, அழகா இருக்கு பாத்தீங்களா? இது ஃபேசிங் வெஸ்ட், அப்புறம் ஈஸ்ட்.
அது நவருது. ஏன் நவருது? ஐ வாண்ட் டு see sun, I love my son. அப்புறம் அந்த மாதிரி செஞ்ச நானும் சன் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதான் இயற்கை, நேச்சர் பீயிங்ஸ். அவங்க வருவாங்க, நேச்சர் பீயிங்ஸ் சொல்லுவாங்க, நீ சுத்த சுத்தம். அதான் நேச்சர் பீயிங், இயற்கையால நடக்கிறதுலாம். இதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் புரியாது. அப்படின்னு ஒரு பயங்கரமா லா இருக்கு, டிவைன் லா, நேச்சர், லா ஆஃப் நேச்சர் ஒன்று இருக்கு. ஓகே, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு யாரும் மூடிடுவாங்க, ரைட்டுங்களா? ரைட். அதே மாதிரி இந்த போட்டோசிந்தசிஸ், அந்த சன்ல இருந்து லைட் எனர்ஜி வந்து அது போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு அந்த குளோரோஃபில் ஸ்டொமாட்டா மூலியமா போயிட்டு அந்த குளோரோஃபில் போயிட்டு இப்ப கார்பனை எடுத்து ஹைட்ரஜன் எடுத்து தண்ணி எடுத்து ஒரு பழத்தையே பண்ணுதுங்க. என்ன மாதிரி பழம்? வாழைப்பழம், ஆப்பிள், சிக்கு, மாங்காய், தேங்காய் எல்லாமே பண்ணுது. இதனாலதான் இயற்கையோட பவர் மனிதனுக்காக செய்யுது, மனிதனுக்காக செய்யுது. ஆனா அந்த மனிதன் நன்றி சொல்றதே இல்லை. நாளைக்கு ஒரு மாங்காய் மரம் பட்டா கூட சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க. ரொம்ப நல்லவ. இந்தியால மேடம் வரப்போது இன்னும் 2-3 மாசம் பொங்கல், எத்தனை 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 வாழை மரம் வெட்டி போடுங்க மேடம். எத்தனை வாழை மரம் வெட்டி போடுங்க. அதனால மேடம் நான் வேண்டிக்கிறேன், கோவிட் வந்து அன்னைக்கு வரணும் மேடம், யாரும் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப வேண்டியிருக்கேன் மேடம், ரொம்ப வேண்டியிருக்கேன். எத்தனை மரம், ஒரு மில்லியன் ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 1 மில்லியன் மரம் வெட்டுவீங்களா? அது ஒரு காயோட வெட்டணும். காய் பாருங்க, காய் வெட்டினதான் பவர் கூடியும், அப்பதான் நல்ல வரும். ஏன் மேடம் எந்த கிறுக்க அந்த காலம் ஆரம்பிச்சான், அவனை புரிய அற விடணும் மேடம். அவனா பிறவி வந்து சரியான எவ்வளவு மரம் வெட்டி போடுவீங்க, எல்லாம் கீழே கிடக்கும், எல்லாம் கீழே கிடக்கும். இஸ் இட் ஃபேக்ட். இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுது. அந்த வாழை இலையை பார்த்துறீங்க, அதை கீழே போடுறீங்க, ஊர் சாப்பாடுக்காக வாழை இலை உங்களுக்கு. அது எத்தனை மரம் தமிழ்நாட்டுல மட்டும் மேடம், ஒரு நாளைக்கு எவ்வளவு மரம் போகுது மேடம் வாழை நாள்ல. அதனால இந்த கோவிட்ல மட்டும் எத்தனை வாழை மரம் சேவ் பண்ணிருப்பாங்க மேடம். ஏன் மேடம் இந்த கோவில் எவ்வளவு வாழை மரம் போயிருக்காரு, எத்தனை ரெஸ்டாரண்ட் மூடி இருக்கும், முன்னாடி எவ்வளவு வாழை பாய்க்காம இருக்கு, எத்தனை வாழை சந்தோஷப்பட்டிருக்கும், எத்தனை ஆக்சிஜன் போயிருக்கோம் மேடம் வழக்கத்துக்கு. திங்க் பண்ணல மேடம். இந்த 4 மாசத்து கோவிட்ல எத்தனை ரெஸ்டாரண்ட் மூடி பட்ட பிறகு ஆஃப்கோர்ஸ் அவன் வேலை இருக்கும். ஆனா பூமிக்கு எத்தனை வாழை மரம் வெட்டாம இருந்திருப்பாங்க, எத்தனை வாழை இலை மிச்சம் பண்ணிருக்கும். அந்த எத்தனை அந்த வாழை இலை 4 மாசத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்கு எவ்வளவு ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம், அது திங்க் பண்ணி பாத்தீங்களா? எவ்வளவு ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம். சீரியஸ்லி தமிழ்நாட்டுல ரொம்ப மோசம். நம்ம ஊர்லயாவது பிளேட்ல கொடுப்பாங்க, பிளேட் சாப்பிட்டுக்கோம், விலை இருக்காது மலேசியா நாட்டுல. ஏந்தமா அது ஆளு போய் உட்காந்து வெட்ட டைம் இல்ல, பிளேட்டை கூட கழுகுற சரியா போச்சு. எவ்வளவு நடக்கும் மேடம், திங்க் பண்ணி பாருங்க. இந்த COVID-19 வந்த பிறகு இந்த பூமிக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கும், அந்த மாதிரி திங்க் பண்றீங்களா? எஸ், மனிதனுக்கும் நம்ம சொல்லிதான், ஆனா எத்தனை பூமி நடந்திருக்கும், இந்த மாதிரி திங்க் பண்ணாருங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி பூமிக்கு சொந்தமா ஒரு பிராணா இருக்கு, அது பேர் வந்து மேக்னெட்டிக், காந்த சக்தி, கிராவிட்டின்னு சொல்லுவாங்க வெள்ளக்காரன். தமிழ் என்ன சொல்லுவாங்க மேடம்? கிராவிட்டி, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அதான் நம்ம ஈர்ப்பு சக்தி, எல்லாம் புதிய ஈர்ப்பு சக்தி எல்லாம் புடிச்சு வச்சிருக்கு. அந்த தண்ணியை புடிச்சு வச்சிருக்கு தலை கையா. எப்படி மேடம் பாசிபிள்? பூமி எப்படி இருக்கு? எங்க பூமி? அதான் பூமி, எங்க பூமி பாருங்க, பூமி இருக்கு, அப்படி இருக்கு பூமி. தண்ணிங்கிறது தண்ணி உள்ள எப்படி வருது? தண்ணி முக்கிய ஊற்றணும், தண்ணி ஊத்தினா அந்த தண்ணியை பிடிச்சிருக்கு. தண்ணிய மட்டும் அந்த காத்தை பிடிச்சி வச்சிருக்கு. அந்த காத்து, அந்த ஏர் எல்லாம் வெளியே போயிடும். நம்மள மட்டும் பிடிக்கல, தண்ணி முடியல, அந்த காத்தும் each and every oxygen molecule, each and every nitrogen molecule அது பிடிச்சி வச்சிருக்கு, கணக்கா வச்சிருக்கு. மனிதன் தேவைப்படுது, இந்த பூமி எல்லாம் வெளியே போயிருமே, எப்படி பிடிச்சி வச்சிருக்கு. அதான் சக்தி பூமிக்கு. அதுக்காகவே நீங்க பூமிக்கு நன்றி சொல்லணும், அதுக்காக பூமிக்கு நன்றி சொல்லணும், அதுக்காகவே சொல்லணும் நன்றி. அந்த செய்யற வேலைக்கு இந்த தண்ணி, காத்து, பூமி, அந்த இந்த கிளவுட்ஸ், மேகம், அந்த மேகம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துது, அதுக்கு நன்றி சொல்லணும். இல்லாட்டி எல்லாம் மேல போயிடும், அப்படியே எல்லாம் மேல போயிடும், ஃபுல்லா போயிடும் எல்லாம். அது புடிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா? அதே ஒரு பெரிய காரியம் பூமி செய்யற வேலை. அதுக்கு நன்றி சொல்லுமா? ஏதோ இப்ப வந்து மூணு இருக்கு, மூணு சந்திரன், அந்த சந்திரன் வந்து மூணு பிடிச்சி வச்சிருக்கு, நம்ம ஏர்த் பிடிச்சி வச்சிருக்கு, அது அவரும் சுத்துறாரு.
அவர் எங்க சுத்துறாரு, அத பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதை வச்சு நம்ம பெரிய பெரிய பிரச்சனை பண்றோம். அவரை வச்சு நம்ம பிளாக் மேஜிக் பண்றோம், நம்ம பௌர்ணமி கும்பிடுறோம், அமாவாசை கும்பிடுறோம். பாருங்க, அவருக்கு ஒண்ணு மேக்னிஃபைல் இருக்கு. ஆனா அவரு நம்ம பூமியில தண்ணியை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்ப இங்க இருந்தாக்கா தண்ணி எந்த படி வந்துடும், அதான் ஹை டைட், அங்க லோ டைட். இங்க ஹை டைட், அங்க லோ டைட். அவரும் ரவுண்ட் இல்ல, அவரும் ஒரு எலிப்டிக்கல் பண்றாரு. அவர் ரவுண்டா பண்ணல, அவரு சில நேரத்துல பூமி ரொம்ப பெருகும், அங்க குறையும். ஏன்? பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த சன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் புடிச்சிருக்கு. அதனால நம்மளுக்கும் தண்ணி இருக்கு, நம்ம உடலும் ஒரு தண்ணியும் அதை எஃபெக்ட் பண்ணுது. எப்படி அந்த தண்ணி அந்த கடல்ல உள்ள தண்ணி இழுக்குதோ, அதே மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம உடலுக்கு தண்ணியை எஃபெக்ட் பண்ணும். அதனால சில பேருக்கு அந்த மூன் கிட்ட இருக்கும்போது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். மந்த் ஆஃப் நவம்பர் ஆடி பெருகுன்னு சொல்லுவாங்க, ஆடி பெருகு சொல்லுவாங்க. அதான் மூன் ரொம்ப கிட்ட இருக்கும், தண்ணியா ரொம்ப கடல் தண்ணி ரொம்ப வரும். அதனாலதான் மூவ் பண்ணுது. ஓகே, இது புரியணும், ரைட்டுங்களா? சோ அந்த ஹை டைட் லோ டைட், அதாவது ஹை டைட் தண்ணி பெருகு தண்ணி குறையும், ஆல் பிகாஸ் ஆஃப் த மூன். அந்த மூன் கெட்டியா இருக்கும், தூரமா இருக்கும். எப்படி நம்ம பூமி இப்படி போதோ அதே மாதிரி மூணு இப்படி போகுது. இப்படி கணக்க ரவுண்டா போல, இப்படி கொஞ்சம் லேசா ரவுண்டா போய் இப்படி போவோம், சரிங்களா? அந்த பூமி இதுதான் நம்மளோட சூரியன். நம்ம பூமி இப்படி போகுது, ரவுண்டா போல இப்படி போகுது. அதே மாதிரி நம்மளோட மூணு கூட இப்படி அந்த மாதிரி போகுது. அந்த எனர்ஜி, அந்த மூணு எனர்ஜி நம்ம எர்த் எஃபெக்ட் பண்ணுது, நம்ம தண்ணி எஃபெக்ட் பண்ணுது. தண்ணி அதான் சில நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, நாத்து நடும் போது அந்த தேய்ப்பறை வளர்ப்புறை, இந்த தேய்ப்புறை நடப்பாங்க. இது எனக்கு புரியல. நான் இங்க போனேன் மேடம், நம்ம ஆர்ஜென்டினா போனேன். அங்க கேட்டல் வாங்கினேன். அங்க வாங்க மூணுலாம் போட்டுருந்தான், எல்லாம் மூணு. என்னடா போட்டு கேட்டேன், why you put the moon here? Oh, the farmers in Argentina, அதாவது அந்த விவசாயம் பண்றவங்க எல்லாம் அதை பார்த்தா நாத்து நடுவாங்களாம். ஃபுல் மூன்னா மூன் போதுல அப்போ நடுவாங்களாம். இந்த டைம்ல நட மாட்டாங்களா மேடம்? அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் தான். ஏன்ஷியன்ட்னா அந்த காலத்துல இருக்கு அந்த எனர்ஜி. இதுக்கும் உங்க குருக்கும் சம்பந்தம் படல. ஓகே, அவர் மூணுக்கு வச்சிருப்பாரு, அவர் சம்பந்தம் படல. அந்த காலத்தையும் அங்கேயே இருக்கு. ஒருத்த மூணு எப்படி வச்சுக்கிட்டாரா, அப்புறம் பாம்புங்க வச்சுக்கிட்டாரா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணு மேடம், ஆர்ஜென்டினால அந்த காலத்துல இருந்து தேய்ப்புரை அவங்களுக்கும் இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லை. சைனாக்கு அது ஒரு நாள், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கனைஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அந்த கல்ச்சர் அங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன தேய்ப்புரை வளம்புறையா வளப்பறை அந்த மாதிரி ஏறும் போது அவங்க நாத்து நடுவாங்களாம். நடும்போது நல்ல செழிப்பா வரும். பிகாஸ் அந்த எனர்ஜி ஹெல்ப் பண்ணும் அந்த ஜெர்மினேஷனுக்கு. அப்படி அவங்க கேலண்டர்ல போட்டிருக்காங்க, எல்லா கேலண்டரும் போட்டிருக்கு, ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன். நம்ம என்ன பண்ணோம், பூஜை பண்றோம் ஆத்தாக்கு அப்பாக்கு. ஆனா அங்க இருக்கு அதை ஒண்ணும் பண்ணலையே, நிக்குது அந்த மூணு. அதை பூஜை பண்ணுங்களா, அதை யாரும் பூஜை பண்ணுங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. ஓகே, என்ன அந்த மாதிரி நம்மளும் அந்த எனர்ஜி பூமியில எனர்ஜி இருக்கலாம். பூமி தாயே, சகலமும் நீதான், நீ எனக்கு தாய். இந்த சகல உயிருக்கும் நீ தான் தாய். உயிர் உள்ளதும் உயிர் உள்ள நீ தாய். இந்த பூமிக்கு தாய். நன்றி நன்றி நன்றி. எனக்கு தேவைப்பட எனர்ஜி கொடுத்து எனக்கு இருக்கிற நோயை குணப்படுத்த நம்மளே கேட்கலாம். அது இங்க போட்டிருக்கோம், ஃபார்ம் மதர். இதே இருக்கு. இப்ப நாங்க புதுசா எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கும் போது நீங்களே ரிசீவ் பண்ணி நீங்களே செஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட்டா? வெரி சிம்பிள். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம எர்த் லிவ் இன், நம்ம இருக்கிற பூமி இதான் நம்ம பூமி. அந்த பூமியில இதான் சன். சரி சரி சரி. இந்த பூமியில உள்ளுக்கு ஏதோ ஒரு எரியுது. யார் அது எரிக்கிறா? எனக்கு கண்டுபிடிச்சா அது எப்படி எரிக்கிறாங்க, யார் எரிக்கிறா? எரிஞ்சுட்டே இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் வெளியே வரும், அது பேர் வேல்கேனோ. அவங்க எர்த்குவேக். யார் எரிக்கிறா? நெருப்பு, பயங்கர நெருப்பு. அந்த எரி வரும்போது மேடம் கீழே போவோம். அங்க போகும்போது கீழே போகும்போது பாதை ஒரு 10 கிலோமீட்டர் போவோம். அப்படி நெருப்பா போயிட்டு இருக்கோம். எப்படி ஆறாம இருக்கு? என்ன டெம்பரேச்சர் இது? கடல் அடையில இருக்கு மேடம், கடல் அடையில இருக்கு.
அங்கதான் புது ஐலண்ட் கிரியேட் பண்றாங்க. After so many hundreds of years, a new island is formed because of the magma that comes from the ground. புது ஃபார்ம் பண்றாங்க மேடம். பியூட்டிஃபுல். நீங்க போனாக்கா அந்த கேலோபஸ் ஐலாண்ட் ஒரு புது ஐலாண்ட் வந்துட்டே இருக்கு. எத்தனோ வருஷம் கழிச்சு ஒரு புது ஐலாண்ட் வரும். ஏன்? பூமியில இருந்து வருது எல்லாம். இதே மாதிரி தான் இந்த வால்கனோ ஆஃப் நல்ல வால்கனோ இந்தோனேஷியால கரகத்தாவ். கரகத்தாவ் வந்து 1780s வெடிச்சு காணா போச்சு. இன்னைக்கு வந்து புதுசா வருது. அண்ணா கரகத்தாவ் இன்னும் வருது. வால்கனோ வந்து 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 புது ஐலாண்ட் ஆகுது மேடம். இது மேபி இன்னொரு 500 வருஷம் அது இன்னொரு வெடி வெடிக்கும். அப்ப வெடிக்கும் போது மக்கள் எல்லாம் போறாங்க. 500 வருஷம் கழிச்சு இல்ல 1000 வருஷம் கழிச்சு திருப்பி வெடிக்கும். இப்ப இல்ல 5000 வருஷம், மேபி 5000 years or I'm not sure, it will break again. வந்து மேடம் அண்ணா கரகத்தாவ் அது வெடிச்சு மேடம் சுனாமி வந்து 150 மீட்டர் போனுச்சு மேடம். சுனாமி 150 மீட்டர் போனுச்சு. சுனாமி 150 மீட்டர் சுனாமி போனுச்சு. அப்புறம் ஹையான சுனாமி போனுச்சு. சொன்னா வெள்ளக்காரன். I was living here, the sea water came to my house up in the mountain. சொன்னா அவன் ரெக்கார்ட் எழுதிருக்கான். he was a Dutch காரன். அவன் என்ன சொன்னானா, நான் என் வீடு வந்து 150 மீட்டர் இருக்கு ஹைட் மேல, அந்த வாட்டர் மேல வரைக்கும் வந்துச்சு மேடம். அவங்க வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சுனாமி. இட்ஸ் a very strong volcano called கரகத்தாவ். இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க மேடம். அந்த 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 புகை இருக்குல்ல, அந்த புகை மேல போயிட்டு அப்படியே போயிட்டு மேடம், it stopped the sunlight to go to Ireland for 1 month. They couldn't plant potato. Many people died. இந்த அழுக்கு போயிட்டு அங்கெல்லாம் மழை பெய்யறத ரீசா அப்படியே ஆஷஸ் போயிட்டு அப்படியே போய் போது அந்த சன் வர முடியாம கருப்பா இருக்கும் நிலைமையில தெரியாது அவங்களுக்கு. அந்த காலத்துல யாரும் தெரியாது. இது தெரியும். இப்ப எல்லாம் தெரிஞ்சு போகுது. தெரியாது. அந்த மாதிரி இருந்தது. பூமி நெருப்பு எரியுது. யாரு எரிக்கிற அந்த நெருப்பை? Who is burning the fire? That's the most important thing. Who is burning the fire? Okay, ரைட்டுங்களா? ரைட். அந்த மாதிரி எல்லாமே இந்த பூமியோட எரிப்பு சக்தி வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கு. உங்களை மட்டும் பிடிக்கல, அந்த தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கு, அந்த காத்தை பிடிச்சி வச்சிருக்கு, அந்த வானத்தை பிடிச்சி இல்லாட்டி எல்லாம் மேல போயிடும். தண்ணி ஊத்திடும் மேடம். தலைக்கையா இருக்கு. எப்படி பிடிக்குது? இது யார் எக்ஸ்பிளைன் பண்றது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். பாருங்க எவ்வளவு பூமி. அதுக்காவது இந்த பூமிக்கு நன்றி சொல்லுங்க. நானும் காலங்க என்ஜாய் பூமி தாயே, தேங்க்யூ 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 புத்தம் கொடுங்க. அப்பதான் நீங்களும் பூமிக்கும் கனெக்ஷன் வரும். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் ஆஃப் மதர் எர்த். சரிங்களா? பாருங்க தண்ணி பாத்தீங்களா? இது லோ டைப். கடல் வத்திரும். அதெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும். கிட்ட போகும், ரொம்ப நாரும். இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்கைஸ், பியூட்டிஃபுல் லேக். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இது ஹை டைம். பார்த்தாலே ஆசையா இருக்கும். கடலை போய் இறங்கி குளிக்க மாதிரி இருக்கும். அவ்வளவு தண்ணி அலைகள் வரும். சரிங்களா? வெரி குட். அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் காஸ்மிக் பிராணா. அந்த காஸ்மிக் எப்படி வருது? பிரபஞ்சத்திலேருந்து வரும். ரிசீவ் காஸ்மிக் பிராணா ஃப்ரம் தி கிரவுன் சக்கரா. ஓகே, அப்படியே வந்து நேரா இங்க வரும். இங்க வந்து போகும்போது அது இது காஸ்மிக் பிராணா, டிவைன். இதான் உண்மையான டிவைன் எனர்ஜி. எல்லாமே கனெக்ஷன் வரும். எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அது வந்து இங்க வந்துட்டே இறங்கும். இது வந்து காஸ்மிக் பிராணா கமிங் ஃப்ரம் த கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். Your father, coming from your father of your soul, not your mind, not your body, of your soul. That's connection you get from the cosmic prana. The cosmic prana வச்சு தான் நீங்க வேலை செய்யலாம். நல்லது பண்ணலாம், இங்க போடலாம். ஓகே, now சில affirmation, அதாவது நீங்க வந்து இந்த ஆன்மீக ஒலிமொழி இருக்கு. ஆன்மீக ஒலிமொழி பேஜ் நம்பர் 2. நானே தான். இது சொன்னாலே கனெக்ஷன் வரும். நானே தான். நான் தப்பான உணவுகளை நான் இது எல்லாம் இருக்கு. அது பண்ணும் போது கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப நீங்க போயிட்டு சாயங்காலம் சொன்னீங்க 0 ஆயிடும். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. உங்க இஷ்டம். நீ என்ன பண்றீங்கன்னு நாங்க கத்து கொடுக்க வரோம். நீ கத்துக்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே மை ஃப்ரெண்ட், யூ கேன் செக். இந்த வான் இருக்கு, நீங்களே சென்ஸ் பண்ணி கத்தலாம். மாடியூல் 6ல வந்து நாங்க கத்து கொடுப்போம்.
அந்த மோல்ஸ்டிக்ல நீங்களே கத்துக்கலாம் எப்படி இருக்கு. ஓகே ரைட்டுங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் இப்படி வரும், கனெக்ஷன் வரும். நேரா கிரவுன் சக்கரம் வந்து ஃபுல்லா இறங்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும், சுத்தி வரும். சுத்தி எவ்வளவு வருதோ அவங்களுக்கு வரும். ஸோ எவ்வளவு டிவைன் கனெக்ஷன் வரீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு இறங்கி வரும். இதான் this is a connection coming from the cosmic, the father of your soul, not your mind, not your body. இதுக்கு வந்து மதம் இல்ல, ஜாதி இல்ல, நேரம் இல்ல, டைம் இல்ல, உங்களோட உடம்பு சந்தம் இல்ல. இட்ஸ் a divine energy, soul energy will come. You can make the point. எவ்வளவு வருதோ அவ்வளவு பவராவி you can make the do, you can do a lot of divine energy. Okay my friends? Abundance of work. படிங்க மேடம். நீங்கள் பெற தயாராக இருந்தால் நீங்கள் பெற தயாராக இருந்தால் if you are ready to receive ஆற்றல் ஏராளமாக உங்களுக்கு பாயும். Are you ready? Are you ready to receive this cosmic energy? Are you ready, madam? This is cosmic energy. I am being a divine fire. I am the purity God inside. My soul of divine fire. My soul is the purity God inside. அது ஒன்று இருக்கு. I am being divine fire. அந்த மாதிரி சொல்லுவேன். எனர்ஜி நம்ம ஃபுல்லா தரும், நம்மள ஏறணும். ஓகே மேடம்? It's very important to understand this. Please understand. You must be ready. நீங்க ரெடியா இருந்தா இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃப்ளோ பண்ணும். நீங்க கண்டதெல்லாம் போட்டு மைண்ட்ல வச்சு இதெல்லாம் கிட்ட வரவே வராது. ஓகே ரைட். End of module 1. Thank you.